இன்றைய நாள் செய்தி கடந்து போவோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால் குறுக்கிடுதலுக்கான வெளிப்பாடு. குறுக்கிடுதலுக்கான வெளிப்பாடு. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டு ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் வெளிப்பாடு உடையவர்களாக இருக்க வேண்டும். வெளிப்பாடு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யாருடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு வெளிப்பாடு இருக்கிறதோ அவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய குறுக்கிடுதலை நம்மால் பிரத்யட்சமாக காண முடியும். நாம் ஒரு புதிய ஏற்பாட்டு பகுதியை வாசிப்போம். கூடுமானால் கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்தும்படியாக நாம் எழுந்து நின்று கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46 52 வரைக்கும் வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46 52 வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46 52 வரைக்கும். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாமல் இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நன்றி. தயவு செய்து உட்காருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேத பகுதியை நாம் வாசித்த உடனே உங்களுக்குள்ளே நீங்கள் ஒருவரை சொல்வீர்கள், பாஸ்டர், இந்த கதை தான் எனக்கு நல்லா தெரியுமே. குருடனாயிருந்த பர்த்திமேயு குறித்து நன்கு அறிந்திருக்கிறேன். அநேக விஷய வேதத்தை வாசித்திருக்கிறேன். இந்த கதை எனக்கு நல்லாவே தெரியும். இந்த கதை உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு எனக்கும் தெரியும். ஆகவே நான் இன்னைக்கு கதை சொல்ல வரவில்லை. இதில் இருக்கிற சத்தியத்தை, நம்மை விடுதலையாக்கக்கூடிய சத்தியத்தை நான் உங்களுக்கு போதிக்கும்படியாய் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறேன். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சரீர பிரகாரமாக குருடனாயிருந்த பர்த்திமேயு எதை அர்த்தப்படுத்துகிறார் என்றால், இஸ்ரவேலிலே அவருடைய ஆவிக்குரிய குருட்டாட்டத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார். பர்த்திமேயுடைய சரீர பிரகாரமான அந்த குருட்டாட்டம் ஆவிக்குரிய ரீதியிலே இஸ்ரவேலருடைய குருட்டாட்டத்துக்கு ஒரு முன் அடையாளமாக இருக்கிறது. குறிப்பாக யூதர்கள் ஆண்டவராகிய இயேசுவை மேசியாவாக பார்க்க முடியவில்லை. அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய ரீதியிலே யூதர்கள் குருடராய் இருக்கிறார்கள். காரணம், ஆண்டவராகிய இயேசுவை அவர்கள் மேசியாவாக பார்க்க முடியாத நிலைமையில் இருக்கிறார்கள். வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே இந்த பர்த்திமேயு என்ற ஒரு மனுஷன் குருடனாய் இருக்கிறான். இன்றைக்கு அந்த மனுஷனுடைய சரித்திரத்தை குறித்து நாம் பார்க்க போறதில்லை. காரணம், அதுக்கு நமக்கு நேரம் இருக்காது. ஆனால் எதை கவனிக்க போகிறோம் என்றால், ஆண்டவராகிய இயேசு அந்த எரிகோ வீதியிலே கடந்து வந்த போது என்ன நடந்தது என்பதை தான் இன்னைக்கு செய்தியாக நாம் கவனிக்க போகிறோம். அடுத்த சில நிமிஷங்களுக்கு உங்களுடைய சிந்தனைகள் அலைப்பாயாதபடி, திசை திருப்பப்படாதபடி, உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் ஒருமுகப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். அருமையான சபையாரே, சில சமயத்தில் ஆவியானவர் பேசுகிற ஒரு வார்த்தை போதும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு.
ஒரு வார்த்தை போதும். ஆனா சத்துரு ரொம்ப தந்திரமா கிரியை செய்வான் பாருங்க. உங்களுக்கு வருகிற வார்த்தை வரும்போது சில சமயத்தில் பிசாசு நம்முடைய மைண்டை, நம்முடைய சிந்தனை அப்படியே பிளாங்க் ஆக்கிடுவான். அல்லது சிலர் நீங்க பார்த்துருக்கீங்களா, செய்தி போயிட்டே இருக்கும், அவங்க ஏனிஞ்சி மொல்ல நடந்து வெளியே போவாங்க பாருங்க. பார்த்துருக்கீங்களா? சில சமயத்தில் பிரசங்கம் நடந்துகிட்டே இருக்கும், ஒருத்தர் அப்படியே முள்ள எழுந்து அப்படியே வெளியே போவார். என்ன நடக்க தெரியுமா? கர்த்தர் அந்த சவுனுக்கு தருகிற, அந்த நபருக்கு தருகிற வார்த்தையை கேட்டு விடக்கூடாது என்று சொல்லி பிசாசு அப்படியே முள்ள எழுப்பி வெளியே அமைச்சிடும். அந்த வார்த்தை முடிஞ்ச பிறகு திரும்பி கொண்டாந்து உள்ள உட்கார வச்சிடும். இதெல்லாம் பிசாசுடைய தந்திரங்கள். ஆகவே அவனுடைய தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்லவே. எச்சரிக்கையா இருக்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஆமே. கர்த்தருடைய பிள்ளைகளாக, விசுவாசிகளாக வாசிக்கப்பட்ட அந்த பகுதியினுடைய பின்னணியை நாம் தெளிவாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு அந்த பகுதியில் நீங்க வாசித்து பாருங்க. பின்பு அவர்கள் எரிகோக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்கள் எரிகோவை விட்டு புறப்பட்டு போகிற போது, எரிகோவை விட்டு புறப்பட்டு போகிற போது, ஆமென். நல்ல கவனிங்கள். ஆண்டவராய் இயேசு எரிகோக்கு தங்க வரவில்லை. இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கிறது he passed by Jericho. அவர் எரிகோவை கடந்து போகிறார். எரிகோவிலே தங்க வரவில்லை. எரிகோவை விட்டு புறப்பட்டு போகிறார். அந்த பக்கத்தில் எரிகோவின் வீதி வழியாக ஆண்டவராக இயேசு வருகிறார். அப்படி என்றால் அந்த எரிகோவிலே, அந்த பட்டணத்திலே யாராவது ஒருவர் ஒரு அற்புதத்தை பெற விரும்பினால், ஆண்டுடைய ஒரு குறுக்கிடுதலை அனுபவிக்க வேண்டும் என்றால், உடனடியாக அந்த வாய்ப்பு வந்த மாத்திரத்திலே உடனடியாக பெற்றாதான். அப்படி இல்லைன்னா ஆண்டவர் இயேசு அந்த பகுதியை கடந்து போகிறார். ஆண்டவர் தங்க வந்திருந்தா அது வேற விஷயம். எப்ப வேணாலும் அவர்கிட்ட போய் பார்த்து நம்ம ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கலாம். அவர் தங்க வரல. அவர் எரிகோ விட்டு புறப்பட்டு போகிற நேரம் அது. யாராவது ஒரு அற்புதத்தை பெற வேண்டுமானால் அந்த வாய்ப்பின் நேரத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கர்த்தர் நமக்கு தருகிற வாய்ப்பு. நீங்க சிந்தித்து பார்க்க முடியாத பேச. அன்றைக்கு மாத்திரம் அந்த பர்த்திமேயு கர்த்தர் கொடுத்த வாய்ப்பை இழந்திருப்பார் என்றால், இன்னொரு வாய்ப்புக்காக காத்திருந்திருப்பார் என்றால், வாழ்க்கை முழுவதும் ஒரு பிச்சைக்காரனாக, ஒரு குருடனாக தான் இருந்திருக்கணும். அப்படித்தானே? அப்ப கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிற வாய்ப்புகள் எவ்வளவு முக்கியம் என்பதை யோசித்து பாருங்க. கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், நீங்க அநேகர் ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆண்டவனுக்கு இதை செய்யணும், எனக்கு அதை செய்யணும், நல்லது, தவறு அல்ல. ஆனா உங்களோட ஆசீர்வாதம் எங்க இருக்கு தெரியுமா? எங்க இருக்கு பிரதர்? உங்களோட ஆசீர்வாதம் எங்க இருக்கு? கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்புல தான் இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் ஆசீர்வாதத்தை பெறாததுக்கு காரணம் அவர்கள் இழந்த வாய்ப்புகள் தான். கர்த்தர் வாய்ப்பை கொடுக்கும்போது அந்த வாய்ப்புகளை அவர்கள் இழந்து போகிறபடினாலே அந்த வாய்ப்புகளுக்குள்ளாக வைத்திருக்கிற தேவ ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு கிடைக்காமல் போகிறது. இன்னைக்கு கர்த்தர் ஊழியக்காரனா சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதம் இருக்குன்னா அது என்னதான்? கர்த்தர் நமக்கு தருகிற வாய்ப்புகள். வாய்ப்புகள். அநேக விசுவாசிகள் இதை உணராமல் இருக்கிறார்கள். இந்த சத்தியம் அநேகருக்கு தெரியல. சகோதரே சகோதரி, உங்களோட ஆசீர்வாதம் வேற எங்கேயும் இல்லை. உங்களோட ஆசீர்வாதம் கர்த்தர் தருகிற வாய்ப்புல தான் இருக்கு. அந்த வாய்ப்பை, கர்த்தர் தருகிற வாய்ப்பை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்வீர்கள் என்றால் அதற்குள்ளாக கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள். யோசித்து பாருங்க, எத்தனை சமயத்துல கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற வாய்ப்பை நாம் இழந்திருக்கிறோம். உண்மையா பொய்யா? எத்தனை சமயத்துல நம்மளுக்கு வாய்ப்பு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியம் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு, ஆனா அதை அலட்சியப்படுத்தி விட்டுட்டோம். மனம் திரும்புதலுக்கு வாய்ப்பு, அதை அலட்சியப்படுத்தி விட்டுட்டோம். நம்முடைய உடன்படிக்கையை நம் தேவனோடு கூட புதுப்பித்துக் கொள்ள எத்தனையோ வாய்ப்பு, அதை விட்டுட்டோம். கர்த்தரிடத்தில் கிட்டி சேர
கர்த்தர் நமக்கு கொடுத்த அநேக வாய்ப்புகள் உண்டு. அவங்களை இழந்திருக்கிறோம். அவரோடு கூட ஒப்புரவாகும்படியாக, நம்முடைய சிருஷ்டிகரோடு கூட ஒப்புரவாகும்படியான வாய்ப்புகள், எத்தனை வாய்ப்புகள் இழந்திருக்கிறோம். தேவனுடைய குறுக்கிடுதலை அனுபவிக்கத்தக்கதான வாய்ப்புகளை நாம் இழந்திருக்கிறோம். யோசித்து பாருங்க, எத்தனை வாய்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையில், எத்தனை வாய்ப்புகள். ஹல்லேலூயா. அநேக சமயத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த வாய்ப்புகளை தவற விடுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த வாய்ப்புகள் எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, ஒரு வேலையாக தான் வரும். Opportunity comes in the form of a work. நம்மளுக்கு தான் வேலையே பிடிக்காது. வேலை செய்யாமல் நம்மளுக்கு ஏதாவது கிடைக்குமா? அப்படி யோசிக்கிறதுனால தான் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படுறது இல்லை. வாய்ப்பு எப்படி வரும்? ஒரு வேலையாக தான் வாய்ப்பு வரும். ஒரு வேலையாக தான் வாய்ப்பு வரும். இப்படி ஒருத்தர் சொன்னார், எபிலிட்டி இஸ் நத்திங் விதவுட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு வாய்ப்பு இல்லாமல் திறமை எல்லாம் வீண். யோசிச்சு பாருங்க, ஒரு வாய்ப்பு இல்லைன்னா ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும், எவ்வளவு ஞானம் இருந்தாலும், எவ்வளவு அனுபவம் இருந்தாலும், ஒரு வாய்ப்பு கிடைக்காவிட்டால் திறமைகள் எல்லாம் வீண். எத்தனை பேர் ஒத்துக்கொள்ள முடியும்? எவ்வளவுதான் திறமைகள், எவ்வளவுதான் சாமர்த்தியம் இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்கணும். பிரதர், சகோதரனே, சகோதரிய, வாய்ப்பு இருக்கணும். வாய்ப்பு இல்லைன்னா நம்ம கிட்ட இருக்கிற திறமைகள்லாம் வேஸ்ட். அப்ப கர்த்தர் நமக்கு வாய்ப்புகளை தரும்போது அதை நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சிந்திக்கும்படியாய் பேசுகிறேன். எல்லாமே எதிர்மறையாக தான் நடக்கும், எனக்கு நல்லதே நடக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு வாய்ப்புலையும் கஷ்டத்தை தான் பார்ப்பாங்க. வாய்ப்பு வரும்போது எதை பார்ப்பாங்க? கஷ்டம். இது ரொம்ப கஷ்டம் பாஸ்டர், இது செய்ய முடியாது. சிந்திக்கணும், சிந்தித்து பார்க்கணும். எதிர்மறையா நினைக்கிறவர்கள், நெகட்டிவ் திங்ஸ், பெசிமிஸ்ட் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இருண்டதையே பார்க்கிறவங்க, நல்லது நடக்காதுன்னு நினைக்கிறவங்க, எப்பொழுதுமே நல்லதே நடக்காதுன்னு நினைக்கிறவங்க எப்பொழுதுமே வாய்ப்புகளை கஷ்டங்களாக பார்ப்பார்கள். ஆனா ஆப்டிமிஸ்ட், நேர்மறையானவர்கள், எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கஷ்டத்திலும் ஒரு வாய்ப்பை பார்ப்பார். வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு? வாய்ப்புகளிலே கஷ்டத்தை பார்க்கிறவர்கள் உண்டு, கஷ்டத்திலே வாய்ப்புகளை பார்க்கிறவர்கள் உண்டு. நீங்க எப்படிப்பட்டவர்களா நம்ம இருக்கிறோம் ரொம்ப முக்கியம். வாய்ப்பை கஷ்டமா பார்க்க கூடாது. எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் அதை எப்படி பார்க்கணும்? வாய்ப்புகளாய் பார்க்கணும். காரணம், அந்த வாய்ப்புகளால தான் கர்த்தர் ஒரு குறுக்கிடுதலை வைத்திருக்கிறார், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான சபையாரே, பரிசுத்தாவினோடு கூட இசைந்து நீங்க செய்தியை கேட்கும் போது அப்படியே இசைந்து கூடவே வரணும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு எரிகோவை விட்டு புறப்பட்டு போகிறார். வேதம் சொல்லுது, ஆண்டவராகிய இயேசுவையும் அவருடைய சீஷர்களையும் திரளான ஜனக்கூட்டம் பின்பற்றி கொண்டிருக்கிறது. திரளான ஜனக்கூட்டம் அவர்களுக்கு பின்பாக வந்து கொண்டிருக்கிறார். நான் தாழ்மையா விசுவாசிக்கிறேன், அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு எரிகோக்கு வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் இருந்திருக்க கூடுமானால், தேவை உள்ள இந்த ஒரு மனுஷனுக்காக ஆண்டவராகிய இயேசு அவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு அவர் எரிகோக்கு வருகிறார் என்றால், நோக்கம் இல்லாமல் ஆண்டவராகிய இயேசு ஒரு இடத்துக்கு போகிறவர் அல்ல. ஆண்டவராகிய இயேசு அன்னைக்கு எரிகோக்கு வந்தாருன்னா இந்த ஒரு மனுஷனுக்காக, இந்த தேவையுள்ள ஒரு மனுஷனுக்காக. இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனா நான் சொல்றேன், அந்த ஒரு மனுஷன் நீங்களா இருக்கலாம் பிரதர், சிஸ்டர். இன்னைக்கு காலையிலே அந்த ஒரு நபர் நீங்களா இருக்கக்கூடும். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றின அந்த ஏராளமான ஜனத்தை குறித்து நான் இன்னைக்கு பேச விரும்பவில்லை. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசுவை இன்றைக்கு அநேகர் ஆண்டவர்கிட்ட வர்றாங்க, ஆண்டவரை பின்பற்றி கூட செல்வாங்க. ஆனா விசுவாசம் இல்லாவிட்டால்
ஆண்டவரோடு கூட இருந்து ஆண்டவரை பின்பற்றினாலும் பிரயோஜனம் இல்லை. சிந்தித்து பார்க்கணும். இன்னைக்கு ஆண்டவர் இயேசுவோடு இருக்கிறவங்க உண்டு, ஆண்டவராய் இயேசு பின்பற்றினாலும் உண்டு. ஆண்டவராய் இயேசுவோடு இருந்து பின்பற்றினாலும் விசுவாசம் இல்லாவிட்டால் ஆண்டவராய் இயேசுவோடு இருந்து பின்பற்றி பிரயோஜனம் இல்லை என்று சொல்றார். யோசிச்சு பாருங்க, சுவிசேஷத்தில் அந்த வியாதியா இருந்த ஸ்திரீ அன்றைக்கு அவ்வளவு கூட்ட ஜனத்தின் மத்தியிலே ஆண்டவராய் இயேசுடைய வஸ்திர தொங்கலை வந்து தொட்டால் விசுவாசத்தோடு. அன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அந்த கூட்டத்தில் எவ்வளவு வியாதிஸ்தர் இருந்திருப்பாங்க. திரளான கூட்டம், ஆயிரமான ஜனங்கள் ஆண்டவராய் இயேசுவை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் ஏராளமான வியாதிஸ்தர்கள் இருந்திருப்பார்கள். ஒருவருக்கும் ஒரு அற்புதம் நடக்கல, ஒருவரும் சுகத்தை பெறல, ஒருவரும் தேவனுடைய குறுக்கிடுதலை அனுபவிக்க முடியவில்லை. ஆனால் ஒரே ஒரு ஸ்திரீ அந்த இடத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சுகம், ஆண்டவராய் இயேசுடைய சரீரத்திலிருந்து அந்த சுகமாக்குற வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் தொடல. அன்னைக்கு ஒரே ஒரு ஸ்திரீ, விசுவாசம் உள்ள ஒரே ஒரு ஸ்திரீ. அதே போலதான் இந்த பகுதியிலும் திரளான ஜனக்கூட்டம். அதில் எத்தனை பேர் பிரச்சனையோடு இருந்திருப்பார்கள், எத்தனை பேர் வியாதிஸ்தலா இருந்திருப்பார்கள். ஆனா யாருக்கும் சுகம் கிடைக்கலங்க. இந்த ஒரு மனுஷனுக்கு மாத்திரம், இந்த ஒரு மனுஷன் மாத்திரம்தான் தேவனுடைய குறுக்கிடுதலை அனுபவிக்க முடியும். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவராய் இயேசுவோடு இருக்கிறது மாத்திரம் அல்ல, அவரை பின்பற்றுகிறது அல்ல, உங்களுடைய விசுவாசம். எதை சொல்ல வரேன்னா, நல்ல கவனிங்க, சபைக்கு வருகிறதுனால அல்ல சகோதரனே. சபையில கர்த்தருடைய பிரசனம் இருக்குது, உண்மைதான். ஆண்டவர் சொல்றார், எங்க 2 பேர் 3 பேர் நாமத்தில் கூடினாலும் அவர் மத்தியில் இருக்கிற கர்த்தர் இங்க இருக்கிறார். ஆராதனை நேரத்தில் எவ்வளவு மகிமையா தேவ பிரசனத்தை நம்ம உணர்ந்தோம். நம்ம ஆண்டவரோடு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஊழியக்காரன் நான் சொல்றேன், ஆண்டவரோடு இருக்கிறது அல்ல மாத்திரம் அல்ல, சபையிலுக்கு வர்றது அல்ல, அதுக்கும் மேல ஆண்டவரே நானும் விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, ஒரு தவிப்பு, ஒரு தவிப்பு. It is your desperation that determines your destiny. இந்த வாக்கியத்தை நல்லா ஆழ்ந்து நீங்க தியானித்து பாருங்க. Desperation determines your destiny. ஒரு தவிப்பு. ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய தொடுதல் எனக்கு வேணும்ப்பா, இன்றைக்கு உம்முடைய குறுக்கிடுதல் என் வாழ்க்கையில வேணும், இன்னைக்கு எனக்குள்ளாக நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும், நீங்க என்னை தொடணும், என் வாழ்க்கையை மாற்றணும் ஆண்டவரே, எனக்குள்ளாக ஒரு ஆழமான ஆவிக்குரிய அனுபவத்தை நீங்க எனக்கு இன்னைக்கு தரணும். சபையாரே, அன்றைக்கு யாபோக்கு நதி கரையிலே யாக்கோபை கர்த்தர் தொட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த மனுஷனுடைய தவிப்பு, தவிப்பு, டெஸ்பரேஷன். ஏனோ தானோன்னு கர்த்தருடைய சமூகத்தில் வரலங்க யாக்கோபு. அன்றைக்கு ராத்திரில ஏனோ தானோன்னு கர்த்தருடைய சமூகத்தில் வரல. அந்த மனுஷன் சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் ஒளியே போக விட மாட்டேன்ப்பா, நம்ம போக விட மாட்டேன். அந்த தூதன் சொல்றாரு, பொழுது விடிஞ்சிருச்சுப்பா, என்னை போக விடு, நான் போகணும். யாக்கோபு சொல்ற, இல்ல நான் போக விட மாட்டேன், என்ன போறதா இருந்தா என்னை ஆசீர்வதிச்சுட்டு போங்க. இந்த தவிப்பு கர்த்தருடைய சமூகத்தில் வேணும். நான் துக்கத்தோடு சொல்றேன், ஒரு சபை போதும் நான் சொல்றேன், அநேக சமயத்தில் இந்த தவிப்பு இல்லை. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகணும், சில பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்கணும், ஒரு செய்தியை கேட்டுட்டு வீட்டுக்கு போகணும். இல்லை, எத்தனை பேருக்கு இந்த தவிப்பு இருக்கு? டெஸ்பரேஷன், ஒரு ஆவிக்குரிய ஒரு வாஞ்சை, ஒரு தாகம், ஒரு தவிப்பு. ஆண்டவரே இன்றைக்கு நீங்க என்னோட பேசணும், இன்றைக்கு என்னோட வாழ்க்கையை மாற்றணும், இன்னைக்கு எனக்குள்ளாக ஒரு ஆழமான கிரியை செய்யணும், எனக்காக நீங்க குறுக்கிடணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அநேக சமயத்துல நாம் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ரொம்ப டூ மச், டூ டீசெண்டா நம்புறோம், ரொம்ப ஓவர் கண்ணியமா இருக்கணும்னு பார்க்கிறோம். கரெக்ட்? எப்படி இருக்கணும்? ஓவரா கண்ணியம். மற்றவங்க என்ன நினைப்பாங்க? நம்ம வாய் திறந்து சத்தம் போட்டு கர்த்தரை ஆராய்ச்சா, கையை உயர்த்தி கர்த்தரை ஆராய்ச்சா, பக்கத்தில் இருக்கிற சகோதரர் நம்மளை என்ன நினைச்சிருவாரு, பக்கத்தில் இருக்கிற சகோதரி என்ன நினைச்சு? இல்ல இல்ல இல்ல, தாழ்மையா சொல்றேன், மனுஷர் என்ன நினைப்பாங்கன்ற காரியத்தை விட்டுருங்க.
அது பெரிய தடை, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு பெரிய தடை. என்ன தெரியுமா? இவர் என்னை பத்தி என்ன நினைப்பாரு, அவங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்க, அது முக்கியமே இல்லை. நம்மளுக்கு முக்கியம் என்ன தெரியுமா? தேவனுடைய அங்கீகாரம் வேணும். இந்த சகோதரன் அந்த சகோதரி என்னை குறித்து என்ன நினைப்பார்கள் என்பது முக்கியமே அல்ல. யார் வேணா எப்படி வேணா நான் நினைச்சுக்கங்க. எனக்கு வேண்டியது தேவனுடைய அங்கீகாரம். கர்த்தர் என்னை குறித்து என்ன நினைக்கிறார், கர்த்தர் என்னை குறித்து என்ன சொல்ல முடியும், அதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே முக்கியம். ஹல்லேலூயா. நீ யோசிச்சு பாருங்க, ஆண்டவராக இயேசு மாத்திரம் ரொம்ப கண்ணியமா இருந்திருந்தா அவர் பரலோக மகிமையை விட்டு துக்கத்தின் நாயகனாக உலகத்துக்கு வந்து கல்வாரி சிலுவையில் நமக்காக, உங்களுக்காக, எனக்காக, உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் தொங்கி இருப்பாராங்க? யோசிப்பார். அவர் மாத்திரம் கண்ணியமா இருக்கணும்னு யோசிச்சிருந்தா நம்ம ரட்சிக்கப்பட்டிருப்போமா? ரட்சிக்கப்பட்டிருக்கவே மாட்டோம். அன்னைக்கு சகேயு ஒரு டாக்ஸ் கலெக்டர், இன்னைக்கு ஐஏஎஸ் ஆபீசர் மாதிரி அவர் ஐஸ்வர்யவான். அவர் மாத்திரம் ரொம்ப நான் கண்ணியமா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சிருந்தா அந்த காட்டுத்தீ மரத்தில் ஏறி இருப்பாரா? ஆண்டவர் இயேசுவை பார்த்திருப்பாரா? அன்னைக்கு அவருடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்திருக்குமா? இல்லை, வந்திருக்கா? கர்த்தருடைய சமூகத்தில் ரொம்ப கண்ணியமா இருக்கணும்னு நம்ம யோசிக்கிறோம். அப்படி இல்லை. நான் எதை சொல்ல விரும்புகிறேன் என்றால், கர்த்தருடைய சமூகம் என்று வரும்போது நம்முடைய கண்ணியம், நம்முடைய மரியாதை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடணும். ஆண்டவரே, எவ்வளவு வேணாலும் என்னை தாழ்த்த என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நம்முடைய சமூகத்தில் எவ்வளவு வேணாலும், எந்த நிலைமைக்கு வேணாலும் என்னை தாழ்த்த நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. என்னுடைய பேர் புகழ் கண்ணியெல்லாம் முக்கியமே அல்லப்பா. யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு தாவீது ராஜா எருசலேமுக்குள்ளே உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருகிறார். அப்படி உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்போது தாவீது தன்னுடைய ராஜரீக அந்த வஸ்திரத்தெல்லாம் எரிஞ்சிட்டு ஏபோத்தை தரித்தவராக, சணல் நூல் ஏபோத்தை தரித்தவராக, ராஜாங்க, இஸ்ரவேலின் ராஜா. இந்த காலத்தில் ஒரு ராஜா அப்படி வருவாரானா எப்படி வந்திருப்பார் யோசிச்சு பாருங்க. BMW வந்திருப்பாரா? ரோல்ஸ் ராய்ஸ்ல வந்திருப்பாரா? அவருடைய கோட் எப்படி இருந்திருக்கும், அவருடைய ட்ரெஸ் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. செக்யூரிட்டி, பிளாக் கேட்ஸ், என்னென்னமோ. தாவீது ராஜா கர்த்தருடைய சமூகத்தில் அப்படி வரலங்க. அந்த ராஜ வஸ்திரம் கூட வேணாம்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு சடல் நூல் ஏபோத்தை தரித்தவராக தேவனுடைய சமூகத்திலே அந்த மனுஷன் வர. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு தன்னை தாழ்த்தி இருந்தா. ஆண்டவர் சொல்றார், அந்த மனுஷன் என்னுடைய இருதயத்துக்கு ரொம்ப ஏற்ற மனுஷன்ப்பா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. நீங்க வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே வேதம் என்ன சொல்றதுன்னா, ஆண்டவராக இயேசுவையும் சீஷரையும் திரளான கூட்டம் பின்பற்றினதாம். திரளான கூட்டம். அப்படி திரளான கூட்டம்னு சொல்லி வேதம் சொல்லிச்சுன்னா நம்ம எப்படி விளங்கிக்கணும்னா, கண்டிப்பா 5000 பேருக்கு மேல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். குறைஞ்சது 5000 பேருக்கு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். வேதம் எப்பெல்லாம் ஒரு திரளான கூட்டம்னு சொல்லுதோ அப்பெல்லாம் நம்ம விளங்கி கொள்ள வேண்டியது குறைஞ்சது ஒரு 5000 பேர் இருந்திருப்பாங்க. சிலர் மாத்திரம் ஆண்டவராக இயேசு அன்னைக்கு பின்பற்றவில்லை. ஒரு பெரிய கூட்டம். வேத மாணாக்கர்லாம் இருப்பீங்களா? நமக்கு தெரியும். அவர்கள் ஆண்டவராக இயேசுவை பின்பற்றின காரியத்துக்கு அநேக காரணங்கள் இருந்திருக்கும். எப்படியாவது எங்களுடைய தேவையை சந்திக்க வேணும், எங்களுக்கு ஒரு சுகம் கிடைக்கணும், எங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும், ஆண்டவர்களுக்கு இதை செய்யணும். ஒருவேளை சிலர் தங்களுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் இயேசுவை பின்பற்றிருக்கலாம். அவர்கள் நேசித்த சிலருக்காக ஆண்டவர் இயேசுவை பின்பற்றியிருக்கலாம். சிலர் கர்ப்பத்தின் கனிக்காக ஆண்டவர் இயேசுவை பின்பற்றியிருக்கலாம். ஏதோ ஒரு நோக்கத்தோடு திரளான ஜனம் ஆண்டவர் இயேசுக்கு பின்பாக போகிறார்கள். வேதம் சொல்லுது, ஆண்டவராக இயேசு எரிகோவை விட்டு புறப்பட்டு போகிறார். எரிகோவை விட்டு புறப்பட்டு போகிறார். நல்ல கவனிங்க. எரிகோ என்ற எபிரேய வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? சந்திரன். அந்த எரிகோன்றது எபிரேய வார்த்தை. அதோட அர்த்தம் என்னது? சந்திரன், மூன். எரிகோனா எபிரேயத்தில் சந்திரன் அர்த்தம், மூணுன்னு அர்த்தம். அந்த சந்திரன்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, சார்ந்து இருப்பதுன்னு அர்த்தம். சந்திரன்னா என்ன அர்த்தம்? சார்ந்து இருப்பது. ஏன் சார்ந்து இருப்பது? சந்திரன் எப்பொழுதுமே வெளிச்சத்துக்காக எதை சார்ந்து இருக்கிறது? சூரியனை சார்ந்து இருக்கிறது.
அப்படிதானே? நீங்க ஒரு நாள் சூரியனை பார்க்கலன்னா சந்திரனை பார்க்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரியன் தான் சந்திரனை ஆளுகை செய்கிறதுன்னு அர்த்தம். அப்படிதானே? சூரியன் தான் சந்திரனை ஆளுகை செய்கிறது. சந்திரன் சூரியனையே சார்ந்து இருக்கிறது. நான் கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாக சொல்றேன். தயவு செய்து கேளுங்க. கர்த்தருடைய சபையில இந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில உதவிக்காக, உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் மனுஷரை சார்ந்திருப்பீர்கள் என்றால், இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, இன்றைக்கு டுடே இஸ் யோர் டே. இதுவரைக்கும் இத்தனை மாதம், இத்தனை வருஷங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய தேவைக்காக, உதவிக்காக மனுஷரையே, மற்றவர்களையே சார்ந்து ஒரு வேளை நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் என்றால், கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையை தர விரும்புகிறார். எரிகோனா என்ன அர்த்தம்? சந்திரனா என்ன அர்த்தம்? சார்ந்து. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் இந்த குருடனாகிய பர்த்திமேயு எரிகோவில் இருக்கிறான்னு ஏன் ஆவியானவர் சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? எரிகோனா என்ன அர்த்தம்? சார்ந்து இருத்த. சந்திரன் சார்ந்து இருத்த. ஆவியானவர் எவ்வளவு தெளிவா அந்த பர்த்திமேயு என்ற மனுஷன் எரிகோவில் இருக்கிறான்னு சொன்னா, ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? இந்த மனுஷன் எப்பொழுதுமே மற்றவர்களை சார்ந்து ஜீவிக்கிற ஒரு மனுஷன். தன்னால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அர்த்தம். தன்னாலே ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாவற்றுக்கும் மனுஷரை நம்பிதான் வாழணும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனா மனுஷரை நம்பணும். ஏதாவது செய்யணும்னா ஒரு மனுஷனை நம்பணும். அன்றாட ஆகாரத்துக்கு மனுஷனை நம்பணும். பணத்துக்கு மனுஷனை நம்பணும். அந்த ஆளை கூட்டு வந்து அந்த இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு மனுஷனை நம்பணும். திருப்பி சாயங்காலம் வீட்டுக்கு போறதுக்கு ஒரு மனுஷனை நம்பணும். எரிகோ, எரிகோ. ஒருவேளை அந்த எரிகோவின் அனுபவத்திலே நீங்கள் இருப்பீர்கள் என்றால், இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, மகனே மகளே, அந்த எரிகோவில் இருந்து நான் உங்களை விடுதலையாக்கும்படியாய் விரும்புகிறேன். கர்த்தர் எரிகோவில் இருந்து உங்களுக்கு விடுதலை தரணும். கர்த்தர் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை. மனுஷனை சார்ந்து வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை கர்த்தரை சார்ந்து வாழ்கிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கையா வாழ்கிறது. வேதம் என்ன சொல்கிறது? நாசிலே சுவாசம் உள்ள மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பது நல்லது. கர்த்தருடைய பிள்ளைகள் எரிகோல் இருக்கிறது தேவனுடைய சித்தமே அல்ல. நீங்க ஒருவேளை இதுவரைக்கும் மற்றவர்களையே நம்பி நம்பி, மனுஷனையே நம்பி நம்பி சார்ந்து ஜீவிப்பிருந்தால், இன்னைக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். இன்னைக்கு சத்தியத்தை நீங்க தெளிவா விளங்கிக்கணும். இந்த மனுஷன் எங்க உட்கார்ந்து பிச்சை கேட்கிறான் தெரியுமா? வேதம் என்ன சொல்லுது? வழி அருகே, வழி அருகே. அது இங்கிலீஷ் பைபிள்ல நீங்க வாசித்தீங்கன்னா ஐவேன்னு போட்டிருக்கும். என்ன போட்டிருக்கும்? ஐவே. கிரேக்கத்திலையும் அப்படிதான் இருக்கிறது. தமிழ்ல வழி அருகேன்னு போட்டாங்க. ஆனா அந்த மனுஷன் எங்க உட்கார்ந்து பிச்சை எடுக்கிறாருன்னா, ஒரு ஐவேல. பொதுவா நெடுஞ்சாலையில யாரும் நிக்கவும் மாட்டாங்க, உட்காரவும் மாட்டாங்க. நீங்க கார் ஓட்டிட்டு போறீங்கன்னு வச்சுக்கலேன், நீங்க ஒருத்தருக்கு போன் பண்ணி சொல்லுவீங்க, நான் இன்னும் கொஞ்சம் சில நிமிஷத்துல நெடுஞ்சாலைக்குள்ள போறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்பீடா போறேன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் ஸ்பீடா போறேன்னு அர்த்தம். அதுதான் நெடுஞ்சாலை. ஆமே. முந்தி ஓட்டுற அந்த ஸ்பீடை காட்டிலும் இன்னும் அதிகமான ஒரு ஸ்பீட்ல போறதுதான் அந்த நெடுஞ்சாலை. அந்த நெடுஞ்சாலையில யாருமே மொல்ல போக மாட்டாங்க. நீங்க பாத்துறீங்களா? எல்லாமே வண்டி அப்படியே ஸ்பீடா தான் போகும். இந்த மனுஷன் அந்த நெடுஞ்சாலையில தான் இருக்கிறாரு. எல்லாரும் ஸ்பீடா போறாங்க, எல்லாம் ஸ்பீடா முன்னேறாங்க. ஆனா இந்த மனுஷன் மாத்திரம் ஒரே இடத்துல முன்னேற்றம் இல்லாத நிலைமையில, ஒடுக்கப்பட்ட நிலைமையில, ஒரே இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனாக காணப்பட அன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, சகோதரே சகோதரியே, நீங்க உங்களை வாழ்க்கையில மற்றவங்களை பார்க்குறீங்க, எல்லாம் முன்னேறாங்க, எல்லாம் ஸ்பீடா போறாங்க, எல்லா வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. ஆனா உங்களை பார்க்கும்போது, ஆண்டவரே
எல்லாம் நெடுஞ்சாலை ஸ்பீடா போறாங்க ஆண்டவரே, வாழ்க்கையில முன்னேறாங்க ஆண்டவரே. ஆனா என்னுடைய வாழ்க்கையில அந்த முன்னேற்றம் இல்லையே, என்னுடைய வாழ்க்கையிலே அந்த வேகம் இல்லையே, என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லையே. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், மகனே மகளே, இதுவரைக்கும் மற்றவர்கள் முன்னேறுகிறதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, மகனே மகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே நான் குறுக்கிடுவேன். நான் உங்களுடைய வாழ்க்கையில குறுக்கிட்டுவேன். ஆனால் மற்றவர்கள் வேகமா போகிறதை காட்டிலும் நீங்கள் வேகமாய் போக நான் உங்களுக்கு செய்வேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மனுஷன் இருந்தது ஒரு நெடுஞ்சாலை, ஆனால் வேகம் இல்லை, முன்னேற்றம் இல்லை. யோசிச்சு பாருங்க. மற்றவங்க போறதை தான் பார்த்துட்டு இருக்கு, மற்றவங்க முன்னேற்றத்தை தான் இவர் பார்த்துட்டு இருக்காரு ஒளி இவரோட வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை. எல்லாரும் முன்னேறிட்டு இருக்காங்க, எல்லாரும் வேகமா போயிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு மனுஷனோட வாழ்க்கையை தன்னுடைய சூழ்நிலை நிமித்தம் ஒரே இடத்துல நிற்கிற ஒரு அனுபவம், ஒரே இடத்துல தேங்கி நிற்கிற ஒரு தண்ணீரை போல ஒரே இடத்துல நிற்கிற ஒரு அனுபவம், முன்னேற்றம் இல்லாத ஒரு நிலைமை. He was stuck in his own situation. தேவனுடைய ஊழியக்காரனா நான் சொல்றேன், ஆமென். கர்த்தருடைய வாழ்க்கையில குறுக்கிட விரும்புகிறார் சகோதரனே. இதுவரைக்கும் முன்னேற்றம் இல்லாம இருக்கலாம், இதுவரைக்கும் மற்றவருடைய முன்னேற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறவர்களா இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு ஆராதனை முடிவதற்குள்ளாக உங்களுடைய சூழ்நிலையிலே கர்த்தர் குறுக்கிட விரும்புகிறார். கர்த்தர் குறுக்கிடுவார். ஆனால் நீங்க மற்றவங்க முன்னேற்றத்தை பார்க்கிறவங்க மாத்திரம் இல்ல, மற்றவங்க உங்களுடைய முன்னேற்றத்தை பார்ப்பார்கள். தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இதுவரைக்கும் நீங்க மற்றவங்களுடைய முன்னேற்றத்தை தான் பார்த்தீங்க. ஆனா இன்றையிலிருந்து உங்களுடைய முன்னேற்றத்தை மற்றவர்கள் காணும்படியாய் கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை குறித்து தேவனுடைய திட்டம் தீர்மானம் என்ன தெரியுமா? ஆகாப் ராஜா ரதத்துல போலாங்க, ஆனா ரதத்துல போற ஆகாப் ராஜாக்கு முந்தி ஓடுறதா உங்களுடைய அழைப்பு. அதுதான் தேவனுடைய திட்டம், அதுதான் தேவனுடைய தீர்மானம். ஆகாப் ராஜா ரதத்துல போய் இஸ்ரேல் அடைவதற்கு முன்னே எலியா போய் அடையணும். ஆகாப் ராஜாக்கு அந்த ரதத்துக்கு முன்னாக ஓடுற ஒரு ஓட்டம் தான் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஓட்டம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் உன்னை மேலாக்குவேன். ஒருவேளை கேட்கறதுக்கு, அதாவது இதெல்லாம் இப்படி நடக்குமா, கர்த்தர் எனக்கு செய்வாரா, ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு அவிசுவாசம் உங்களுக்குள்ள வரலாம். ஆனா கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னா கண்டிப்பா அதை செய்வார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்க, மகனே மகளே, என்னால் கூடாத காரியம் உண்டோ, என்னால் கூடாத ஒரு காரியம் உண்டோ என்று கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உள்ளத்துல ஆழ்த்துன்னு சொல்லுங்க, ஆண்டவரே, இது வரைக்கும் அந்த பர்த்திமேயை போல அந்த நெடுஞ்சாலையில மற்றவர்கள் முன்னேறதை தான் பார்த்துட்டு இருந்த ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லப்பா. மற்றவர்கள் வேகமா போறது தான் நான் பார்த்தேன், ஆனா என்னால வேகமா போக முடியல. அப்படியே நான் நகர்ந்தாலும் வேகமா போக முடியாது, அப்படியே போனாலும் நான் மற்றவங்களை சார்ந்துதான், மற்றவங்களை உதவியோட தான் என்னால போக முடியும். ஆனா நான் உண்மை விசுவாசிக்கிறேன், இன்றையிலிருந்து என்னுடைய முன்னேற்றத்தை மற்றவர்கள் பார்க்க போகிறார். விசுவாசிங்க, அப்படியே விசுவாசிங்க, உள்ளத்துல ஆவியில அதை அப்படியே அதை ஹல்லேலூயா அந்த சத்தியத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. சந்தேகத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். கர்த்தர் சொன்னா கண்டிப்பா செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவராகிய இயேசு எரிகோவை விட்டு புறப்பட்டு போகும்போது ஒரு பெரிய கரகோஷம் கேட்குது, ஒரு பெரிய சத்தம் கேட்கிறது. என்ன சத்தம் தெரியுமா? நசரேயனாகிய இயேசு, நசரேயனாகிய இயேசு, நசரேயனாகிய இயேசு, ஜீசஸ் ஆஃப் நாசரேத் என்ற ஒரு சத்தம் இந்த மனுஷனுடைய காதில் தொனிக்கிறது. பார்வை இல்லைங்க, இந்த மனுஷனால வெறும் கேட்க தான் முடியும். இந்த மனுஷன் கேட்ட சத்தம் என்னது? சத்தமா சொல்லுங்க, நசரேயனாகிய இயேசு. இந்த மனுஷனுடைய செவியில என்ன சத்தம் கேட்கிறது? நசரேயனாகிய இயேசு. 47வது வசனத்தை பாருங்க. 47வது வசனம், அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று போதும் போதும். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று
கேள்விப்பட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் நசரேயனாகிய இயேசு, நசரேயனாகிய இயேசு வருகிறார், நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்ற சத்தம் இந்த மனுஷனுடைய செவியிலே துணிக்கிறது. கவனிக்கிறீங்களா? அந்த மனுஷன் கேட்ட சத்தம் என்னது? நசரேயனாகிய இயேசு. ஆனா இந்த மனுஷன் போட்ட சத்தம் என்னது? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இங்கதாங்க வெளிப்பாடு. இங்கதான் வெளிப்பாடு. குறுக்கிடுதலுக்கான வெளிப்பாடுன்னு சொன்னோமே, இங்கதான் வெளிப்பாடு இருக்கிறது. தெய்வீக குறுக்கிடுதலுக்கான தெய்வீக வெளிப்பாடு. அந்த வசனத்தை இப்ப வாசிங்க, 47வது வசனத்தை வாசிங்க. அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று, நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு காதுல என்ன சத்தம் கேக்குதுன்னா, நசரேயனாகிய இயேசுன்னு சத்தம் கேக்குது. ஆனா இந்த மனுஷன் சொல்ற அறிக்கையை பாருங்க, இந்த மனுஷன் போடுகிற சத்தத்தை கேளுங்க. இயேசுவே, 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 தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். ஹல்லேலூயா. காதுல நசரேயனாகிய இயேசுன்னு விழுது. ஆனா இந்த மனுஷன் போட்ட சத்தம் என்னது? தாவீதின் குமாரனே, இயேசுவே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அருமையான சபையாரே, the Bartimaeus, he was making a messianic declaration. ஆண்டவராய் இயேசுதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியா என்பதை அவன் அறிக்கை செய்கிறான். சிந்தித்து பார்க்கணும். தாவீதின் குமாரனே அப்படின்னு சொன்னபோது இந்த குருடனாய் இந்த பர்த்திமை என்ன சொல்கிறான் என்றால், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியா வருகிறார் என்று சொல்றான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியா வருகிறான்னு சொல்றதுக்கு அங்க யாருக்குமே தைரியம் இல்லைங்க. அவ்வளவு பெரிய கூட்டம், திரளான ஜனம். அவங்க சொல்றதெல்லாம் என்னன்னா நசரேயனாகிய இயேசுன்னு சொல்றாங்க. யாருக்கும் இவர்தான் மேசியான்னு சொல்றதுக்கு தைரியம் கிடையாது. யூதருடைய சிந்தனையிலே தாவீதின் குமாரன் என்றால் ஒரு ராஜரீக ஒரு பெயர் மாத்திரம் அல்ல, ஒரு டைட்டில் மாத்திரம் அல்ல. தாவீதின் குமாரன் சொன்னா அதுல ஒரு நம்பிக்கை, அதுல ஒரு ரட்சிப்பு, ஒரு விடுதலை இருக்கிறது. இந்த பர்த்திமேயு தாவீதின் குமாரனேன்னு சொல்லும்போது, தாவீதின் குமாரன் வருகிறான்னு சொல்லும்போது ஒரு சுகத்தோடு, ஒரு ஆரோக்கியத்தோடு, ஒரு அற்புதத்தோடு, ஹல்லேலூயா, திரும்பி மீட்டு கொடுக்கிற ஒரு வல்லமையோடு கூட என்னை மீட்கும்படியாக அவர் வருகிறார்னு சொல்ற. நீங்க நல்லா கவனிக்கணும் அந்த மனுஷனுடைய விசுவாசம். தாவீதின் குமாரனாய் வருகிற அந்த ஆண்டவராய் இயேசுவிடத்திலே என்னுடைய சூழ்நிலையை மாற்றுகிற ஒரு வல்லமை இருக்கிறது என்ற ஒரு விசுவாசத்தை இந்த மனுஷன் வெளிப்படுத்து. நான் ஒரு கேள்வி கேட்கணும், நல்லா யோசித்து பதில் சொல்லுங்க. கேட்டது என்னது? நசரேயனாகிய இயேசு. நசரேயனாகிய இயேசுன்னு கேள்விப்பட்ட மனுஷன் நசரேயனாகிய இயேசுவே எனக்கு இறங்குன்னு சொல்லியிருக்கலாமா? சொல்லியிருக்கலாமா? சொல்லு. அதான கேட்குது. நசரேயனாகிய இயேசுவே எனக்கு இறங்குன்னு சொல்லியிருக்கலாமே. ஏன் பர்த்திமேயு அப்படி சொல்லல? நசரேயனாகிய இயேசுவே எனக்கு இறங்குன்னு சொல்லியிருக்கலாமே. ஏன் அப்படி சொல்லல? ஏன் இந்த பர்த்திமேயு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லுகிறதுக்கு காரணம் என்ன? யூதர்களுக்கு நல்லா தெரியும், தாவீது மற்றவர்களுக்கு இறங்கின விதம் யூதர்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னும் சொல்லணும்னா, இந்த குருடனாயிருந்த பர்த்திமேயு ஒரு யூதன். இந்த மனுஷன் ஒரு யூதன். ஒரு யூதனாலதான் தாவீதின் குமாரன்னு அழைக்க முடியும். எல்லாராலும் தாவீதின் குமாரன் அழைக்க முடியாது. அது மாத்திரமல்ல, இந்த மனுஷன் இருக்கிற இடமே ஒரு எரிகோனா ஒரு யூத தேசம், ஒரு யூதனுடைய தேசத்துல தான் இருக்கு. இந்த பர்த்திமேயு என்ற பெயர் இருக்கிறதே, அந்த பெயர்ல எபிரேயமும் இருக்கிறது, கிரேக்கமும் இருக்கிறது. பர்த்திமேயு என்ற நாம பெயர்ல எபிரேயமும் இருக்கிறது, கிரேக்கம் இருக்கு. பார், ஹீப்ரூ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? பார்னா என்ன அர்த்தம்? சன்னு அர்த்தம். திமேயோஸ்னா கணம் புரிஞ்சினவன் என்ற அர்த்தம். கிரேக்கத்தில் திமேயோஸ் என்றால்
கணம் பொருந்தினவன். அப்படின்னா பர்த்திமேயுனா என்ன அர்த்தம்னா கணம் பொருந்தின மகன் என்று அர்த்தம். பார்னா மகன், கிரேக்க, அது எபிரேயம். திமேயோஸ் என்ற வார்த்தை கிரேக்க பதம். திமேயோஸ் என்றால் கணம் பெற்றவன். அப்ப அந்த பர்த்திமேயோஸ்னா என்ன அர்த்தம்? கணம் பொருந்தின மகன் அர்த்தம். நல்லா கவனிங்க, இந்த பேருக்கும் அந்த மனுஷன் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. பேர் என்னது? கணம் பொருந்தின மகன். உட்கார்ந்துட்டு இருக்குது எங்க? என்ன செய்துட்டு இருக்கான்? பேருக்கும் மனுஷனுக்கும் சம்பந்தம் இருக்காங்க? ஒரு சம்பந்தம் இல்லை. பேர் என்னமோ தமிழ்ல சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? பேர் என்னமோ பெத்த பேர். ஆனா ஒண்ணு இல்லை அங்க. எனக்கு அருமையான சகோதரர், ஒருவேளை நீங்க நினைக்கலாம் என்னுடைய பேர் கூட நல்ல பேரா தான் இருக்கு, ஆனா பேருக்கு ஏற்ற மனமா ஒண்ணு இல்லையே. ஆசீர்வாதம்னு பேரு. பேர் என்னது? ஆசீர்வாதம். எங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு ஆசீர்வாதம்? என்ன பண்ணிட்டு இருக்காரு அந்த ஆசீர்வாதம்? சம்பந்தமே இல்லை. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஆண்டவரே பேர் என்னமோ நல்லதான் இருக்கு, என் பேருக்கும் வாழ்க்கைக்கு இன்னைக்கு கத்த சொல்றாரு, மகனே மகளே உன்னுடைய பேருக்கு தக்கதான உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னுடைய நிலைமை மோசமா இன்னைக்கு இருக்கலாம், அன்றைக்கு அந்த மனுஷனுடைய நிலைமை ரொம்ப மோசங்க. பேர் என்னமோ கணம் பொருந்திய மகன், ஆனா அந்த பேருக்கு ஏற்றவனமா கத்தர் மாற்றாது பாருங்க. அந்த சூழ்நிலையை மாற்றி பேருக்கு ஏற்றவனமா அந்த மனுஷனை கணம் பொருந்தின மனுஷனாய் கத்தர் மாற்றினாரே, அந்த காரியத்தை கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் சொல்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப அந்த மனுஷன் பெற்ற வெளிப்பாட்டை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துறேன் பாருங்க. ஆண்டுடைய குறுக்கிடுதலை பெற வேண்டுமானால் ஒரு வெளிப்பாடு நமக்கு வேணும். இந்த மனுஷனுக்கு கிடைத்த வெளிப்பாடு என்ன? அதை நான் சுருக்கமா உங்களுக்கு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு விவரித்து சொல்றேன், தயவு செய்து கேளுங்க. இந்த மனுஷனுக்கு கிடைத்த வெளிப்பாடை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் பழைய ஏற்பாட்டுக்கு போகணும், அப்பதான் புரியும். பழைய ஏற்பாட்டுக்கு போனதான் இந்த மனுஷனுக்கு கிடைத்த வெளிப்பாடே நம்மளுக்கு விளங்கும். கேட்டதனமோ நசரேயனாகிய இயேசு, ஆனா சொன்னதனமோ தாவீதின் குமாரன். ஏன் அப்படி சொல்லணும்? அந்த மனுஷனுக்கு கிடைத்த வெளிப்பாடுடைய ரகசியம் தான் என்ன? கவனிங்க, 7.5 வருஷங்க தாவீது யூதாவின் மேலே, எப்ரோனிலே யூதாவின் மேலே அரசாளுகிறார். தாவீது 7.5 வருஷம். எடுத்து வாசிங்க 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிங்க. தாவீது எப்ரோனிலே யூதா கோத்திரத்தின் மேல் ராஜாவாய் இருந்த நாட்களின் லக்கம் 7 வருஷமும் 6 மாதமுமாம். யூதாவின் மேலே தாவீது எப்ரோனிலே ராஜாவாக இருக்கிறார். எத்தனை வருஷம்? 7 வருஷம் 6 மாசம். 7 வருஷம் 6 மாசத்துக்கு பிறகு இஸ்ரவேல் கோத்திரத்தார் எல்லாரும் எப்ரோனிலே தாவீது இடத்துக்கு வருகிறார்கள். எடுத்து வாசிங்கள் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். அக்காலத்தில் இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்து இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமும் ஆனவர்கள். 3ஆவது வசனம். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். இதுவரைக்கும் தாவீது யூதா மேலதான் ராஜா, ஒரே ஒரு கோத்திரத்து மேலதான் ராஜா. 7.5 வருஷம். அந்த 7.5 வருஷத்தின் கடைசியிலே அந்த இஸ்ரவேல் மூப்பர் எல்லாரும் வந்து எப்ரோனில் இருந்த தாவீதை பார்த்து, நீ யூதாவுக்கு மாத்திரம் ராஜாவாக இருக்கிறது அல்ல, முழு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் நீர்தான் ராஜா என்று சொல்லி தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார்கள். ஆமென். தாவீது முழு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவான போது எருசலேமை இஸ்ரவேலுடைய தலைநகரமாக அவர் மாற்றி முழு யூதாவின் மேலும் இஸ்ரவேல் மேலும் 33 வருஷம் ஆளுகை செய்கிறார். யோசிச்சு பாருங்க, 33 வருஷம்
யூதா மேலும் எருசலேம் மேலும் தாவீது ஆளுகை செய்ய. இப்ப நல்லா கவனிக்கிறீங்களா? யோசுவாவின் நாட்களிலே, நேரம் இல்லாதபடினாலே அங்குமா சொல்றேன், நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கணும். யோசுவாவின் நாட்களிலே யோசுவாவை கொண்டு தேவன் இந்த 12 கோத்திரத்துக்கான சுதந்திரங்களை பங்கிட்டு கொடுக்கிறார். யோசுவா தான் 12 கோத்திரங்களுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு கொடுக்கிறார். யூதாவுக்கு கொடுத்ததான சுதந்திரத்திலே யார் வாசம் பண்ணுகிறார் என்றால் எபூசியர்கள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். யூதாவுக்கு வந்த பங்குல யார் வாசம் பண்ணிட்டு இருக்காங்க? எபூசியர் அங்கே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எபூசியர் யாருன்னு கேட்டீங்கன்னா 7 ஜாதிகளிலே கானான் தேசத்திலே வசித்துக் கொண்டிருந்த 7 ஜாதிகளிலே ஒரு ஜாதி தான் அந்த எபூசியர்கள். ஆனா இந்த யூதா கோத்திரத்து யூதா ஜனத்தினாலே இந்த எபூசியரை துரத்த முடியல. மற்ற எல்லா ஜாதிகளையும் இஸ்ரவேல் ஜனங்கள் துரத்தி விட்டார்கள். ஆனால் இந்த யூதா கோத்திரத்தினாலே எபூசியரை எருசலேமிலிருந்து துரத்த முடியல. ஏன்னா எபூசியர்கள் பலவான்களா இருந்தார்கள். எடுத்து வாசிங்க, யோசுவா 15ஆம் அதிகாரம் 63வது வசனம். யோசுவா 15ஆம் அதிகாரம் 63வது வசனம். எருசலேமிலே குடியிருந்த எபூசியரை யூதா புத்திரர் துரத்திவிடக் கூடாமற் போயிற்று. ஆகையால் இந்நாள் மட்டும் எபூசியர் யூதா புத்திரரோடே எருசலேமிலே குடியிருக்கிறார்கள். யூதா புத்திரராலே அந்த எபூசியரை துரத்த முடியல. ஏன்னா எபூசியர்கள் பலவானா இருந்தார்கள். நல்ல கவனிங்க, நியாயப்பிரமாண காலத்திலேயே எபூசியர்கள் எருசலேமில் தான் இருக்கிறாங்க. மோசேயின் காலத்திலும் இந்த எபூசியர்கள் எருசலேமில் தான் இருக்கிறாங்க, கானான் தேசத்தில் தான் இருக்கிறாங்க. நியாயாதிபதிகள் காலங்களிலும் இந்த எபூசியர்கள் கானான் தேசத்தில் தான் இருக்கிறாங்க. சவுல் ராஜா இஸ்ரவேலை 40 வருஷம் ஆண்ட நாட்களிலும் எபூசியர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் தான் இருக்கிறாங்க. இப்ப தாவீது ராஜா சமஸ்த இஸ்ரவேலுக்கு மேல ராஜாவான பிறகும் எபூசியர் எங்க தான் இருக்கிறாங்க? எருசலேம்ல தான் இருக்கிறாங்க. இப்ப தாவீது ராஜா ஒரு காரியத்தை யோசிக்கிறார். நான் ராஜா பண்ணும்போது சவுல் 40 வருஷம் இஸ்ரவேலை ஆண்டும் இந்த எபூசியரை துரத்திலேயே. ஆண்டவர் சொன்னாரே, எல்லா ஜாதிகளையும் துரத்து நீங்கள் தேசத்தை சுதந்திரிக்க வேணும்னு சொன்னாரே. சவுல் ராஜா இதை பண்ண தவறிவிட்டாருன்னு சொல்லி தாவீது சொல்றாரு, என்னுடைய ராஜ்யபார நாட்களிலே நான் ஒன்றை செய்ய வேண்டும், இந்த எபூசியரை துரத்த வேண்டும், தேசத்தை விட்டு எபூசியரை துரத்த வேண்டும் என்று சொல்லி தாவீது முற்படுகிறார். எடுத்து வாசிங்கள் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடே கூட எருசலேமுக்கு போனான். தாவீது ராஜா தன்னுடைய யுத்த மனுஷரோடு கூட எபூசியரை துரத்துவதற்காக எருசலேமுக்கு போகிறார். அவர்கள் எபூசியர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினாலே கூடாது என்று எண்ணி, இந்த இடத்துக்குள்ளே நாங்க வாசம் பண்ற இடத்துக்குள்ளே தாவீது பிரவேசிக்க முடியாது என்று எண்ணி தாவீதை நோக்கி நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பாங்க. அந்த எபூசியர் தாவீது ராஜாவை பத்தி என்ன தெரியுமா சொல்றாங்க? தாவீது, கேளுப்பா, நீ எங்களை துரத்த வந்திருக்கிறியா? எங்க கிட்ட இருக்கிற குருடு சப்பானியவே உன்னால ஜெயிக்க முடியாது. எங்க கிட்ட இருக்கிற குருடரையும் சப்பானியரையுமே உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. நீ எங்களை துரத்திடுவியா? தாவீதுக்கு விரோதமாய் ஏளனமாய் பேசுகிறார்கள். அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது. எவ்வளவு ஏளனமான ஒரு வார்த்தை! எபூசியர் பேசுகிற வார்த்தை ஏளனமான ஒரு வார்த்தை. எங்க கிட்ட இருக்கிற குருடரையும் சப்பானியுமே உன்னால ஒன்றும் செய்ய முடியாது, நீ எப்படி எங்களை துரத்த வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி ஏளனமாய் பேசுகிறார்கள். இப்ப 8வது வசனத்தை வாசிங்க. எவன் சாலகத்தின் வழியாய் ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமா பகைக்கிற
சப்பாணிகளையும் குருடர்களையும் முறியடிக்கிறானோ அவன் தலைவனாய் இருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லியிருந்தார். அதனால் குருடனும் சப்பாணியும் வீட்டிலே வரலாகாது என்று தன்னுடைய வீட்டிலே வரலாகாது என்று சொல்லுகிறது உண்டு. தாவீது சொல்றார், இந்த எபூசியர் மத்தியிலே குருடனும் சப்பானி யார் அதாவது யுத்தம் பண்ணி அவர்களை துரத்துகிறார்களோ அவர்கள் என்னுடைய சேனைக்கு அதிபதியாக இருப்பான்னு சொல்லும்போது யோபாப் யுத்தத்தை செய்து அந்த எபூசியர் மத்தியில் இருக்கிற குருடனும் சப்பானிகளையும் அவர் மேற்கொள்கிறதாக நாம் சரித்திரத்தில் வாசிக்க முடியும். ஆனால் தாவீது தேசத்திலே ஒரு கட்டளை போடுகிறார். என்ன கட்டளை தெரியுமா? குருடனும் சப்பானியும் என்னோட வீட்டுக்குள்ள வரக்கூடாது. காரணம், என் ஆத்துமா அவர்களை வெறுக்கிறது. தேசத்திலே ஒரு சட்டம், ராஜாவின் சட்டம் என்ன? குருடனும் சப்பானிகளும் என்னுடைய வீட்டுக்குள்ள பிரவேசிக்க கூடாது. ஒரு சட்டம் பிறப்பித்தாகிவிட்டது. தாவீது இஸ்ரவேல் மேலே ராஜாவான சில காலத்துக்கு பிறகு இப்பொழுது தாவீது தன்னுடைய நெருங்கிய நண்பனாகிய யோனத்தானை குறித்து யோசிக்கிறார். யோனத்தானுக்கு தாவீதுக்கு உடன்படிக்கை இருந்தது. அந்த உடன்படிக்கை என்னவென்றால், தாவீது நீ ராஜாவாகும் போது என்னுடைய குடும்பத்துக்கு நீ தயவு செய்ய வேண்டும். அந்த உடன்படிக்கையின் ஒரு காரியம் என்னவென்றால், யோனத்தான் சொன்னது, நீ ராஜாவானா என்னுடைய குடும்பத்துக்கு நீ தயவு பண்ணணும். தாவீது சுத்தமா மறந்துட்டார். சில காலத்துக்கு பிறகு இப்ப தாவீது யோனத்தான் பண்ண உடன்படிக்கை நினைவு வருகிறது. தாவீது மனசுல வேதனைப்படும். ஐயோ, என்னுடைய நெருங்கிய நண்பனாகிய யோனத்தானுக்கு நான் ஒன்னும் செய்யாம விட்டுட்டேனே, ஏதாயிலும் செய்யணுமே. எடுத்து வாசிங்க 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோனத்தான் நிமித்தம் நான் தயவு செய்யும்படியாக சவுலுடைய வீட்டாரில் யாராவது இன்னும் மீந்திருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி தாவீது கேட்டபோது, சவுலுடைய வீட்டிலே வேலைக்காரனா இருந்த ஒரு மனுஷன், அவனுடைய பேர் சிப்பா, அவன் வந்து தாவீது சொல்றான், ராஜாவே, யோனத்தானுடைய மகன் இன்னும் உயிரோடு இருக்கிறான். யாருடைய மகன்? உம்முடைய நண்பனா இருந்த யோனத்தானுடைய மகன் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறான். ஆனா ஒன்று ராஜாவே, நீங்க அவனுக்கு உதவி செய்ய முடியாது. நீங்க அவனுக்கு உதவி செய்ய முடியாது. தாவீதுக்கு ஏன் என்னால செய்ய முடியாதுன்னு கேட்டபோது அந்த ஜீபா சொல்றாரு, உங்களுடைய சட்டத்தின் பிரகாரமாக நீங்க தேசத்தில் ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறீங்க. அந்த சட்டம் என்னது? குருடரும் சப்பானியும் உங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறீங்க. ஆனா யோனத்தானுடைய மகனோ தன் கால்களிலே முடவனா இருக்கிறான், சப்பானியா இருக்கிறான். வாசிங்க அந்த பகுதியை. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 7வது வசனம் சீக்கிரமா வாசிங்க. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 2லிருந்து 7 வரைக்கும். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதான சீபா என்று கேட்டான். அவன் அடியேன்தான் என்றான். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருக்க அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது, மேவிபோசேத்தே என்றான். அவன், இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, தாவீது மேவிபோசேத்தை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம்
உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். ஹல்லேலூயா. நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அருமையான சபையாரே, மேபிபோசித் நிமித்தம் தாவீது தேசத்தில் போட்ட கட்டளையை அவர் திருப்பி வாங்கிக் கொள்கிறார், கேன்சல் பண்றார். மேபிபோசித்துக்கு இறங்கும்படியாக, ஜோனத்தான் நிமித்தம் மேபிபோசித்துக்கு இறங்கும்படியாக, இரக்கம் காண்பிக்கும்படியாக தாவீது போட்ட சட்டத்தை தாவீது தேசத்திலே ரத்து செய்து மேபிபோசத்தை பார்த்து சொல்றாரு, நீ என்னுடைய பந்தியிலே நித்தம் போஜனம் புசிப்பாய். எனக்கு அருமையானவர்களே, மேபிபோசேத் இருந்த இடம் என்ன தெரியுமா? லோதிபார். லோதிபார் அது ஒரு எபிரேய வார்த்தை. லோதிபார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஈப்ரூ நல்லா கேளுங்க, கவனிங்க. லோனா என்ன அர்த்தம் எபிரேயத்தில்? இல்லைன்னு அர்த்தம். தவார்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? வார்த்தை இல்லாத இடத்துல இருக்கிறார். அதனாலதாங்க அந்த மனுஷனுக்கு அந்த நிலைமை. நடக்க முடியாது, மேபிபோசேத்துக்கு நடக்க முடியாது. ஆதரவு யாரும் இல்லை, உதவியற்ற நிலைமை, பரிதபிக்கப்பட்ட நிலைமை. காரணம் என்ன தெரியுமா? அவர் எங்க இருக்கிறாரு? தேவ வார்த்தை இல்லாத இடத்துல. இதுதாங்க நிலைமை. கர்த்தருடைய வார்த்தை இல்லாம கிறிஸ்தவர் இருக்கிறாங்க பாருங்க, விசுவாசின்னு சொல்றவங்க இருக்காங்க பாருங்க, பரிதபிக்கப்பட நிலைமை. எங்க கர்த்தருடைய வார்த்தை இல்லையோ அங்கே ரொம்ப பரிதாபமான நிலைமை தான். கர்த்தருடைய வார்த்தை இல்லாத ஒரு இடத்துல இருந்து, லோதிபார்ல இருந்து கர்த்தர் அந்த மேபிபோசேத்தை அரண்மனைக்கு கொண்டு வருகிறார். தாவீது யோனத்தான் நிமித்தம் இரக்கம் காண்கிறார். சட்டத்தெல்லாம் தூக்கி போட்ட தாவீது போட்ட சட்டம்லாம் ஒன்னு இல்லாம போயிடுச்சு. யோனத்தான் நிமித்தம் மேபிபோசேத்துக்கு இரக்கம் காட்டி, நீ நித்தமும் என்னோடு கூட என்னுடைய மேஜையில நீ போஜனம் புசிப்பாய்னு சொன்ன. இது யூதர்களுக்கு எல்லாருக்கும் தெரியுங்க. தாவீது காண்பித்த இரக்கம் எல்லா யூதர்களுக்கும் தெரியும். இப்ப குருடனாயிருந்த பர்த்திமேயு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நசரனாகிய இயேசுன்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த மனுஷனுக்கு இருந்த வெளிப்பாடு என்ன தெரியுமா? இவர் நசரனாகிய இயேசு அல்ல, இவர் தாவீதின் குமாரன். தாவீது அன்றைக்கு மேபிபோசேத் நிமித்தம் தன்னுடைய சட்டத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு எப்படி இரக்கம் காட்டினாரோ, அதே போல தாவீதின் குமாரனாய் இருக்கிற இந்த ஆண்டவராய் இயேசுவும் நான் குருடனாய் இருந்தாலும் எனக்கு இரக்கம் செய்வார், எனக்கு இறங்குவார். இந்த ஒரு வெளிப்பாடு தாங்க ஆண்டவராய் இயேசு அந்த இடத்துல நிற்க பண்ணினது. ஆண்டவருடைய குறுக்கிடுதல் வேணும்னா வெளிப்பாடு வேணும். எங்க வெளிப்பாடு இல்லையோ அங்க ஆண்டவருடைய குறுக்கிடுதலை அனுபவிக்க முடியாது என்று சொல்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வெளிப்பாடு தான் அன்னைக்கு அந்த மனுஷன் ஆண்டவராய் இயேசுடைய குறுக்கிடுதலை அனுபவிக்க ஏதுவாய் இருந்தது. இப்ப அந்த மனுஷன் சத்தத்தை உயர்த்தி சொல்றான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அவனோடு கூட இருந்த எல்லா ஜனங்களும் அதட்டுகிறார்கள், அமைதலாயிரு. நல்ல கவனிங்க, இந்த மனுஷர் யார் தெரியுமா? இந்த மனுஷர் யார் தெரியுமா? இந்த மனுஷன் சார்ந்து நம்பி இருந்தவர்கள். எந்த மனுஷரை சார்ந்து நம்பி இருந்தாரோ அந்த மனுஷன் தான் இப்ப அந்த மனுஷன் அமைதலாயிருன்னு அதட்டுறான். நிறைய பேருக்கு தெரியாது. நல்ல கவனிங்க, நீங்க சிலரை நம்பி சார்ந்து இருப்பீங்களானா அவங்க உங்களை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விடுவார். கர்த்தர் யாரோடு பேசுறாருன்னு தெரியாது. நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். நீங்க மனுஷனை, யாராவது ஒரு மனுஷனை நம்பி இருப்பீங்கன்னா அந்த மனுஷன் உங்களை என்ன பண்ணுவான்? உங்க மேல ஆளுகை செய்யும். நீங்க என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு அந்த மனுஷன் உங்களுக்கு சொல்லுவான். நீங்க என்ன ட்ரெஸ் போடணும், நீங்க என்ன பேசணும், நீங்க எங்க போகணும் எங்க வரணும் யார் சொல்வா? நீங்க நம்பி இருக்கிற மனுஷன் உங்களை ஆளுகை செய்வான். அது கர்த்தருடைய சித்தம் அல்ல. நாம் சுயாதீனர்கள், எந்த மனுஷனுக்கும் அடிமைகள் அல்ல. எந்த மனுஷனுக்கும் நம்ம அடிமைகள் அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த மனுஷனும் நம்ம ஆளுகிறவர் அல்ல. நம்மை ஆளுகிறவர் ஒருவர் தான், நம்முடைய ஆண்டவராய் இயேசு தான். ஹல்லேலூயா.
எனக்கு அருமையானவர்களே, இந்த மனுஷன் அவர்களை சார்ந்தபடினாலே இப்ப அந்த மனுஷர்கள் இந்த பர்த்திமேவை ஆளுகை செய்கிறார்கள். அவ்வளவு தைரியமா சொல்றேன், வாயை மூடிட்டு இரு, சத்தம் போடாத, நீ உரத்த சத்தத்தை போடாத. நல்ல கவனிங்க, கர்த்தருடைய ஆவியானவர் பேசுறார். என்னுடைய பரிசுத்த வேதாகமத்தில் இந்த மனுஷன் பிச்சை எடுக்கும் போது யாருமே ஆளுகை செய்யலைங்க. யாருமே பிச்சை எடுக்காதுன்னு யாராவது சொன்னாங்களா? யாராவது சொன்னாங்களா? இந்த மனுஷன் ஒவ்வொரு நாளும் பிச்சை எடுத்து கொண்டிருக்கான். இவங்க வந்து சொல்றது தானே, அப்பா நீ பிச்சைலாம் எடுக்காத, நான் உனக்கு உதவி செய்யறேன் சொல்லிக்கலாமா? பிச்சை எடுக்கும் போது யாரும் வரல. ஆனா இப்ப இந்த மனுஷனுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுதுன்னு எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கு. கர்த்தர் ஊழியக்காரனா சொல்றேன், ஆண்டு யார்கிட்ட பேசுறான்னு தெரியல. ஆண்டவர் உங்களுக்கு என்று ஒரு அற்புதம் செய்ய அந்த நேரம் வரும்போது ஒரு கூட்டம் எழும்பும் பாருங்க உங்களுக்கு விரோதமா. எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க தெரியல, என்னோட அனுபவத்தில் நான் பேசுறேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய அவர் முற்படும் போது அநேக சத்துருக்கள் ஆயிடுவாங்க, அநேகர் அதற்கு எதிர்த்து நிற்பாங்க. ஆனா இன்னைக்கு காலையில கர்த்தர் சொல்றார், அப்படிப்பட்டவர்களை குறித்து நீ அஞ்சாதே, நீ கவலைப்படாதே, நீ கலங்காதே, நான் உனக்காய் நிற்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு அற்புதத்தை பெறுகிற ஒரு நேரத்தில் யாராவது ஒரு நபர் ஏதாவது ஒரு விதத்தில் எங்கேயாவது இருந்து வந்து அந்த அற்புதத்தை நீங்கள் பெறக்கூடாது என்று சொல்லி அவர்கள் ஆளுகை செய்வார்கள். பிச்சை எடுக்கிற வரைக்கும் விட்டுருவாங்க, சந்தோஷமா பிச்சை எடுன்னு விட்டுருவாங்க. ஆனா அற்புதம் கிடைக்கணும்னு வரும்போது ஆதரவா இருந்தவங்க கூட சத்துருக்களா மாறிடுவாங்க. இதாங்க உலகம். இப்படிப்பட்ட உலகத்துல தான் நம்ம வாழ்றோம். ஆமென். உங்களில் அநேகர் பேருக்கு ஒரு காரியம் தெரியாது. என்ன தெரியுமா? சிலர் உங்களை நேசித்து உங்கள் மேல் அன்பு கூறுகிறதுக்கு காரணமே நீங்கள் இப்போது இருக்கிற நிலைமைதான். அந்த சிலர் உங்களை நேசிக்கிறாங்களே, உங்க மேல் அன்பு கூறுறாங்களே, எதுக்கு தெரியுமா? உங்களை ஆளுகை செய்யறதுக்கு தான். கர்த்தர் யாரோடு பேசுறாருன்னு தெரியல. உங்களை சிலர் நேசிக்கிறாங்க பாருங்க, எல்லாரும் இல்ல, சிலர் நேசிக்கிறாங்க பாருங்க, உங்க மேல் அன்பு கூறுறாங்க பாருங்க. அவங்க அன்பு கூறுறதுக்கு காரணமே உங்களை அடக்கி ஆடுறதுக்கு தான். ஆமென். அவங்க தான் தீர்மானிப்பாங்க நீங்க என்ன செய்யணும், எங்கே போகணும், என்ன பேசணும், எல்லாமே தீர்மானிக்கிறது அவங்க தான். ஆனா நீங்க அந்த ஆளுகையிலிருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு வரும்போது அவங்களுடைய சுய ரூபம் தெரியும். அவங்களுடைய சுய ரூபம் தெரியும். நீங்க அவங்களுடைய உதவியை நாடி இருக்கிற வரைக்கும் அவங்க உங்களை நேசிப்பாங்க. நீங்க தான் பிரதர் சிஸ்டர், நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்ற வரைக்கும் அவங்க உங்களை நேசிப்பாங்க, அன்பு செலுத்துவாங்க, உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. நீங்க என்னைக்கு உங்களோட உதவி வேணான்னு சொல்றீங்களோ அன்னைக்கு அவங்களோட சுய ரூபம் தெரிஞ்சிடும். ஆமென். சிலர் சொல்லுவாங்க பாருங்க, சபைக்கெல்லாம் போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. உங்களோட நலன் கருதி சொல்றாங்களா, உங்களை பாதுகாக்கிறதுக்காக சொல்றாங்க? இல்ல, அவங்க சொல்றது காரணம் நீ இருக்கிற நிலைமையிலே இருக்கணும், உன் நிலைமை மாறிடக்கூடாது, நீ ஆசீர்வதிக்கப்பட்டக்கூடாது, நீ விடுதலை அடைஞ்சிடக்கூடாது, அந்த நோக்கத்தில் சொல்ற ஒரு காரியம். ஆமென். எனக்கு அருமையானவர்களே, நீங்க கர்த்தர் பேசுறார். ஆனா பர்த்திமேயுடைய மனப்போக்கு இருக்குதே பிரமாதம். ஐ லவ் ஹிஸ் ஆட்டிடியூட். என்ன தெரியுமா? நீ என்ன வேணா சொல்லிக்கோ, நான் கத்ததான் செய்வேன். ஹல்லேலூயா. அவன் யாரை சார்ந்திருந்தானோ அவர்கள் இப்பொழுது அவனை அதட்டுகிறார்கள். நீ மௌனமாறுன்னு சொல்றாங்க. நான் இப்படி கற்பனை பண்ணி பார்த்தேன், தாவீதின் குமாரனே அப்படின்னு கத்தும் போது கூட வா பேசாம இரு, கத்தாத அப்படின்னு சொல்லும்போது இந்த மனுஷன் சத்தத்தை குறைக்கல, நம்மளா தான் குறைச்சிருப்போம், தாவீதின் குமாரனே. ஆனா அந்த மனுஷன் நீ சொல்றியா அப்படி தாவீதின் குமாரனே, சத்தம் குறையலங்க, சத்தம் எங்கேயோ போகுது. ஹல்லேலூயா. காரணம், ஒருவர் கடந்து போகிறார். என்னுடைய சுகம், என்னுடைய விடுதலை, என்னுடைய ஆசீர்வாதம் இவரிடத்துல தான் இருக்கிறது. ஹல்லேலூயா.
அவர் கடந்து போகிறார். நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன், ஆகவே நான் சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்டு அவருடைய விடுதலையை நான் பெற வேண்டும். ஆமென். அந்த மனுஷனுக்கு இந்த வெளிப்பாடு பாருங்களேன், அந்த வெளிப்பாடு. என்னுடைய அற்புதத்தை பெறுவதற்காக நான் எவ்வளவு சத்தத்தை வேணா உயர்த்துவேன், என்னுடைய விடுதலையை பெறுவதற்கு நான் எவ்வளவு சத்தம் வேணாலும் போடுவேன். ஆமென். நீங்க பரிசுத்த வேதாகமத்தை ரொம்ப கவனமா வாசிப்பீங்களானா, கவனமா கேளுங்க, கவனமா வாசிப்பீங்களா ஒண்ணு விளங்கும். என்ன தெரியுமா, அன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு எரிகோவை விட்டு புறப்பட்டு போனார்ல, திரும்பி போகும்போது அந்த எரிகோ வழியிலே வரல. எரிகோ விட்டு புறப்பட்டு போகிறார், அந்த எரிகோவை தான் கடந்து போகிறார். எரிகோ கடந்து போன ஆண்டவராகிய இயேசு திரும்பி அந்த எரிகோ வழியிலே வரவே இல்லை. அடுத்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 11வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கைது செய்யப்படுகிறார். அவரை ஆண்டவராகிய இயேசுவை கல்வாரி சிலுவையிலே அறைகிறார்கள். எதை சொல்ல விரும்புறேன்னா, அன்றைக்கு மாத்திரம் அந்த சந்தர்ப்பம், அந்த வாய்ப்பு அந்த மனுஷன் நிலவிட்டு இருந்தா அவ்வளவுதாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் இயேசு அந்த பகுதியில் வரப்போறதே இல்லை. அதுக்கப்புறம் சிலுவையில் அறையப்படுகிறார். ஆமென். It was a matter of now or never. யோசிச்சு பாருங்க, அன்றைக்கு அந்த மனுஷன் அந்த வாய்ப்பை இழந்திருந்தா, இன்னொரு வாய்ப்புக்காக காத்திருந்தா, வாழ்க்கை பூரா முழுவதும் பிச்சைக்காரனாக குருடனாக தான் இருந்திருக்க வேண்டும். நீ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், மகனே மகளே, நான் உனக்கு கிருபையாய் தருகிற வாய்ப்பை விட்டு விடாதே. வாய்ப்பு எப்பொழுதும் வராது. கர்த்தர் கிருபையாய் தருகிற வாய்ப்பை நாம் நழுவ விடுவோமானால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுவோம். ஆமென். இந்த பர்த்திமேயுடைய வெளிப்பாடை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் சொல்றான், என்னுடைய அற்புதத்தை யாராலும் தடை செய்ய முடியாது, என்னுடைய விடுதலையை ஒரு மனுஷனும் தடை பண்ண முடியாது. அதாங்க வெளிப்பாடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த வேதாகமத்தில் அந்த வசனம் போன வாரம் சொன்ன, மறுபடியும் சொல்றேன். யோவான் ஸ்நானன் காலம் முதற்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணப்படுகிறவர்களாலே பிரித்து கொள்ளப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவங்க தான் அதை பிடிக்க முடியும், எல்லாராலும் பிடிக்க முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சில சமயத்திலே நீங்க பலவந்தம் பண்ணி பெற வேணும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? There are times when you need to take your blessing by force. அந்த குருடனாயிருந்த பர்த்திமேயு ஒரு காரியத்தை விளங்குகிறார். என்னுடைய விடுதலைக்கு, என்னுடைய சுகத்துக்கு, என்னுடைய நிலைமை மாறுவதற்கு நான் பலவந்தம் பண்ணணும். பலவந்தம் பண்ணாதான் எனக்கு விடுதலை. நீ கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, அசதியா இருக்க வேண்டாம். உன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விட்டு அசதியா இருக்க வேண்டாம். தேவனிடத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை பெற சில சமயத்தில் பலவந்தம் பண்ணணும். அன்னைக்கு யாக்கோபு பண்ணாரு பலவந்தம். என்னை ஆசீர்வதித்தால் நம்ம விட மாட்டான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பலவந்தம் பண்ணுகிறதுனாலே ஒருவேளை என்னுடைய நண்பர்களை நான் இழந்து போக நேரலாம், ஒருவேளை குடும்ப அங்கத்தினர்களை நான் இழந்து போக நேரலாம். கவலை கிடையாது. ஆமென். கேட்குறீங்களா நான் சொல்றது? ஆமென். இந்த மனுஷனுக்கு ஒரு காரியம் தெளிவா இருந்துங்க. சொல்லாம சொல்றாரு பர்த்திமே, என்ன தெரியுமா? அங்க சுற்றி அதட்டினாங்களே, அவங்கள பார்த்து சொல்றாரு, என்ன பண்ணா சொல்லிக்கப்பா, நீ என்னை பார்த்து சிரிக்கிறியா, சிரிச்சுக்கோ. என்னை ஏளனம் பண்ண நினைக்கிற ஏளனம் பண்ணு, ஆனா என்னுடைய ஆசீர்வாதத்தை உன்னால் தடை பண்ண முடியாது. இன்னைக்கு கர்த்தருடைய ஜனம் வாயை திறந்து சொல்றேன், திஸ் இஸ் மை டே. இந்த நாள் என்னுடைய நாள், என்னுடைய விடுதலையின் நாள், என்னுடைய அற்புதத்தின் நாள். இது என்னுடைய நேரம், இது என்னுடைய காலம், இது என்னுடைய அற்புதத்தின் நேரம். எந்த அசுத்தாவியும் என்னுடைய அற்புதத்தை தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. உங்களுடைய நேரம் வரும்போது பொதுவா கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, உங்களுடைய உள்ளத்துல ஒரு காரியத்தை வைப்பார். உங்களுக்கே நல்லா தெரியும், இது என்னுடைய காலம் தான். உங்களுடைய ஆவியில தெரியும். உங்களுடைய நேரம், ஆசீர்வாதத்தின் நேரம் வரும்போது கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு காரியத்தை வைப்பார். அது உங்களுடைய ஆவிக்கே நல்லா தெரியும். திஸ் இஸ் மை டைம், இது என்னுடைய சீசன். ஹல்லேலூயா. நீங்க அப்படி உணரும் போது வெளிப்பாடோடு செயல்படும். அதை தான் நான் சொல்ல வரேன். உங்களுடைய ஆவியில உணர்த்தப்படும் போது இது என்னுடைய காலம், நான் ஆசீர்வதிக்கப்படுகிற நேரம் அப்படின்னு உங்களுடைய ஆவியில நீங்க உணரும் போது வெளிப்பாடோடு கூட செயல்பட வேண்டும். நீங்க அப்படி வெளிப்பாடோடு செயல்பட்டீங்கன்னா
இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய குறுக்கிடுதலை அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. எந்த அசுத்தாவும் எந்த சத்துடைய கிரியைகளும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணவே முடியாது. இந்த தெய்வீக குறுக்கிடுதலை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேணும். இந்த மனுஷன் உரத்த சத்தமா தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று கதறுகிறான். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்க. இந்த பர்த்திமை ஆண்டவரை பார்த்து சொல்றேன், ஆண்டவரே நீ நசரனாகிய இயேசு அல்ல, நீ தாவீதின் குமாரன். ஆகவே எனக்கு கண்டிப்பாய் நீர் இறங்குவீர், எனக்கு இறங்குவீர். ஒரு வெளிப்பாடு, யாருக்கும் கிடைக்காத வெளிப்பாடு. அன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், எரிகோவில் அன்னைக்கு ஆண்டவராக இயேசுவை பின்பற்றின எல்லா ஜனங்களும் என்ன கத்துறாங்க தெரியுமா? நசரனாகிய இயேசுவே, யோசேப்பின் குமாரனே. ஆனா இந்த ஒரு மனுஷனுடைய வெளிப்பாடு வேற. இவர் நசரனாகிய இயேசு அல்ல, இவர் யோசேப்பின் மகன் அல்ல, இவர் தாவீதின் குமாரன், தாவீதின் குமாரன். ஆகவே எனக்கு இறங்குவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. இப்ப நல்ல கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு எரிகோ விட்டு புறப்பட்டு போகிறார். எல்லா ஜனங்களும் நசரனாகிய இயேசுவேன்னு கத்துறாங்க, யோசேப்பின் குமாரனேன்னு கத்துறாங்க. ஆனா ஒரு சத்தம் ஆண்டுடைய செவில விழுது, தாவீதின் குமாரனேன்னு. அந்த சத்தம் கேட்ட மாத்திரத்துல ஆண்டவர் இயேசு அங்க நிற்கிறார். ஆண்டவர் இயேசு அங்க நிற்கிறார். அவரால் கடந்து போக முடியலங்க. நசரனாகிய இயேசு இயேசுன்னு சொன்ன சத்தம் அவரை நிறுத்தல. யோசேப்பின் குமாரனேன்னு சொல்லியிருப்பாங்க, அந்த சத்தம் அவரை நிப்பாட்டல. தாவீதின் குமாரனேன்னு சொன்ன ஒரு சத்தம் ஆண்டவராகிய இயேசு அந்த இடத்துல நிற்க செய்தது. என்ன சொல்றேன் தெரியுமா? உங்களுக்காக ஆண்டவர் இயேசு நிற்கணும்னா அந்த வெளிப்பாட்டின் சத்தம். ஹல்லேலூயா. வெளிப்பாடு பிரதர், வெளிப்பாடு எத்தனை பேருக்கு விளங்குது? ஆண்டவர் இயேசு அப்படியே போயிட்டே இருக்காரு. எல்லாம் நசரனாகிய இயேசுவேன்னு கூப்பிடுறாங்க. அந்த சத்தத்தின் மத்தியில வேறொரு சத்தம் ஆண்டவராகிய இயேசுடைய செவியிலே துணிக்கிறது, தாவீதின் குமாரனே. உடனே ஆண்டவர் இயேசு நின்று திரும்பி பார்க்க, இங்க ஒரு மனுஷன் யாருக்கு இல்லாத என்னை குறித்து இந்த கூட்டத்திலே, இந்த பெரிய கூட்டத்திலே யாருக்கு இல்லாத ஒரு வெளிப்பாடு ஏதோ ஒரு மனுஷனுக்கு இருக்கிறது. அந்த மனுஷன் எங்கே? ஆண்டவருடைய கண்கள் தேடுகிறது. அந்த வெளிப்பாடு உள்ள அந்த ஒரு மனுஷனை ஆண்டவராகிய இயேசுடைய கண்கள் தேடுகிற. யோசிச்சு பாருங்க, 5000 ஜனத்துக்கு மேலங்க, பெரிய கூட்டங்க. இந்த பர்த்திமை எந்த மூலையில இருந்தாலும் தெரியல. ஆண்டவர் இயேசுக்கு சத்தம் கேட்குது. எல்லாரும் நசரனாகிய இயேசுன்னு கத்துறாங்க. ஆனா அந்த சத்தத்தின் மத்தியிலே ஒரு மெல்லிய சத்தம் அவருடைய செவியிலே துணிக்கிறது, தாவீதின் குமாரனே. ஆண்டவர் நின்று, யாருக்கும் இல்லாத ஒரு வெளிப்பாட்டின் சத்தத்தை நான் கேட்கிறேன், அந்த மனுஷன் யார் என்று சொல்லி இந்த மனுஷனை ஆண்டவராகிய இயேசு பார்க்க. ஆண்டவர் சொல்றாரு, இங்க ஒரு மனுஷன் என்னை குறித்து வித்தியாசமாய் அறிந்திருக்கிறான். யாருக்கு இல்லாத ஒரு வெளிப்பாடு இந்த மனுஷனுக்கு இருக்கிறது. இந்த மனுஷன் என்னை சரியான விதத்தில் அறிந்திருக்கிறான். Amen. There's somebody who understands who I am. யாருக்கும் தெரியல, நான் யாருன்னு யாருக்குமே தெரியலங்க. எல்லாரும் யோசேப்பின் குமாரன் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த நாசரேத்தூர்ல பிறந்தபடினாலே வளர்ந்தபடினாலே நசரனாகிய இயேசுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. யாருக்கும் தெரியல. ஆனா ஒரு மனுஷனுக்கு தெரியுது நான் யாருன்னு. அருமையான தேவ பிள்ளையே, அந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் ஆண்டவராகிய இயேசு நிற்கிறார். இயேசு நிற்கிறார். ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? யாருக்கு இல்லாத ஒரு வெளிப்பாடு இந்த மனுஷனுக்கு இருக்கிறது. யாரும் விளங்கி இல்லாத விதத்திலே இந்த மனுஷன் என்னை அறிந்திருக்கிறான். தனிப்பட்ட ரீதியில் நான் யார் என்பதை இந்த மனுஷன் அறிந்திருக்கிறான். ஆகவே இந்த மனுஷனுக்காக நான் நிற்பேன். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. ஊழியக்காரர்களாகிய நாங்கள் அநேக சமயத்தில் உங்களிடத்துல பட்சமாய் கேட்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? பிரதர், சிஸ்டர், சத்தியத்தை அறிஞ்சிங்க, சத்தியத்தை அறிஞ்சிங்க. ஊழியக்காரர்களாகிய நாங்கள் அடிக்கடி உங்களுக்கு சொல்ற ஒரு காரியம், ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்தில் பைபிள் ஸ்டடிக்கு வாங்க, தயவுசெய்து வாங்க.
அப்படின்னு சொல்றது காரணம் இதுதான். எத்தனை பேருக்கு விளங்குது? எத்தனை பேருக்கு விளங்குது? ஹalleluya, hallelujah. The more you know him, the more you get from him. எவ்வளவுக்கு எவ்வளவாக நீங்கள் அவரை அறிகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவரிடத்தில் ஆசீர்வாதத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். The more you know him, the more you can experience divine intervention. எவ்வளவுக்கு எவ்வளவாக ஆண்டவரை பட்சமா அந்யோன்யமா அறிகிறீர்களோ அவ்வளவுக்கு அளவு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அவருடைய குறுக்கிடுதலை உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். அடிக்கடியா நான் சொல்றேன், வாட் யூ நோ யூ கெட். எதை அறிந்திருக்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். வாட் யூ டோன்ட் நோ யூ டோன்ட் கெட். எதை அறியாமல் இருக்கிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்காது. எந்த அளவுக்கு அவரை அறிந்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தாங்க உங்களால் அவர்கிட்ட பெற முடியும். கொஞ்சம் கூட மேலே கீழே இல்லை. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? எந்த அளவுக்கு அவரை அறிந்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் அவரிடத்துல ஆசீர்வாதத்தை பெற முடியும். How much you know determines how much you get. இதான் சத்தியம். எவ்வளவுங்க அறிஞ்சிருக்கீங்க? ஆண்டவர் எவ்வளவுங்க அறிந்திருக்கீங்க? பிரதர், சிஸ்டர், ஆண்டவரை எவ்வளவு அறிஞ்சிருக்கீங்க? அந்த அளவு தான் உங்களோட ஆசீர்வாதத்தின் அளவு. அந்த அளவு தான் உங்களோட விடுதலையின் அளவு. இப்ப விளங்குதா? எத்தனை பேருக்கு விளங்குது? சத்தியத்தை அறிஞ்சிங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொல்றது இதுதான். எவ்வளவுக்கு அளவா சத்தியத்தை அறிகிறீர்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு விடுதலை, அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ஆசீர்வாதம், அந்த அளவுக்கு தான் தேவனுடைய குறுக்கிடுதல். நீங்க கொஞ்சோண்டு ஆண்டவரை இயேசு அறிஞ்சிட்டு நிறைய ஆசீர்வாதம் கிடைக்குன்னா நடக்காது. இதுதான் நம்முடைய பிரச்சனையே. எனக்கு அவர் அறியறதெல்லாம் முடியாது பாஸ்டர், எனக்கு பைபிள் ஸ்டடியெல்லாம் வர முடியாது, சத்தியத்தெல்லாம் அறிஞ்சிக்கலாம் முடியாது, ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும். நடக்காத காரியம். யோசிச்சு பாருங்க, அந்த கூட்டத்தில் எத்தனையோ தேவையுள்ள நபர்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் ஆண்டவரை புரிந்திருந்த விதம் வேற, இந்த ஒரு மனுஷனுக்கு ஆண்டவரை குறித்ததான வெளிப்பாடு வேற. எத்தனை பேருக்கு விளங்குது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு தீர்மானம் பண்ணுவீங்களா? ஆண்டவரே, நான் உம்மை அறியணும், ஆண்டவரே அந்யோன்யமா அறியணும்ப்பா, உம்மை குறித்து எனக்கு ஒரு புதிய வெளிப்பாடு தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு விஷயம் பரிசுத்த வேதாகமத்தை திறக்கும் போது உம்மை குறித்ததான ஒரு வெளிப்பாடு எனக்கு வேணும். உம்மை குறித்ததான வெளிப்பாடு. ஆண்டவர் சொன்னாரே, வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று அறிந்திருக்கிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவளும் அவைகளே. என்ன தெரியுமா சொல்றாரு? வேதம் முழுவதும் என்னை பத்தி தான் எழுதியிருக்கு. அவர் எப்படிங்க அறிஞ்சிக்கிறது? வேதத்தின் மூலமாக தாங்க. அதனாலதான் உங்ககிட்ட நாங்க கேட்கிறோம், சத்தியத்தை அறிஞ்சிங்க, பைபிள் ஸ்டடிக்கு வாங்க, ஆண்டவர் இயேசு அறிஞ்சிங்க. சொல்றதுக்கு காரணம் என்ன? உங்களோட ஆசீர்வாதமே அதுல தான் இருக்கு. நீங்க ஆண்டவராய் இயேசுவை குறித்து அடைகிற வெளிப்பாட்டில் தான் உங்களோட ஆசீர்வாதம் இருக்கிறது, உங்களோட விடுதலை இருக்கிறது. இன்னும் சொல்லிட்டா, ஒரு ஆவிக்குரிய தகப்பனா சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்தில் வீட்லேயே உட்காந்து டெலிவிஷனை பார்த்து டிவியை பார்த்துட்டு உட்கார்ந்தா சத்தியம் கிடைக்குமா பிரதர்? டிவியில் உங்களுக்கு சத்தியம் கிடைக்குதா? டிவியில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் உட்காந்து டிவியை பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? பிசாசு சொல்ற பொய் தான் கிடைக்கும். அழிவுக்கு நேரம் நடத்துகிற பிசாசுடைய பொய் தான் கிடைக்கும். அதுக்கு பதிலா கர்த்தருடைய நாளில் சாயங்காலத்தில் எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து கர்த்தருடைய சத்தியத்தை கேளுங்க, ஆண்டவரை அறிஞ்சுங்க. எவ்வளவு களவு ஆண்டவரை அறிந்து கொள்கிறீர்களோ அவ்வளவு களவு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆண்டுடைய குறுக்கிடுதலை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அனுபவிப்பீர்கள். இதாங்க சத்தியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்க, அன்னைக்கு ஆண்டவராய் இயேசு எரிகோக்கு யாரையும் சுகப்படுத்த போலங்க. அவர் எரிகோ விட்டு புறப்பட்டு போகிற ஒரு நேரம். ஆனால் ஒரு மனுஷன் உடைய வெளிப்பாடு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான வெளிப்பாடு, அன்னைக்கு ஆண்டவராய் இயேசுவை அப்படியே ஸ்தம்பித்து நிற்க பண்ணிட்டு, ஆண்டவராய் இயேசுவால் அது மேல நகர்ந்து முன்னால போக முடியல, அதுக்கு மேல ஆண்டவராய் இயேசுவை நடக்க முடியல. ஏன் தெரியுமா? அந்த வெளிப்பாடு ஆண்டவராய் இயேசு அந்த இடத்துல நிற்க செய்தது. ஆமென். யாரோ ஒரு மனுஷன் என்னை குறித்து அறிந்திருக்கிறான். அந்த மனுஷனுக்கு
கண்டிப்பான ஒரு அற்புதம் செய்யணும். இன்னைக்கு ஆண்டவர் தான் சொல்றார், இந்த கூட்டத்தில் கூட என்னை குறித்து அறிந்தவர்களுக்கு, என்னை குறித்து வெளிப்பாடு உள்ளவர்களுக்கு நான் அற்புதம் செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. This man had a revelation for divine intervention. ஒரு தெய்வீக குறுக்கிடுதலுக்காக இந்த மனுஷனிடத்தில் ஒரு வெளிப்பாடு இருந்தது. என்னை கேட்டுக்கொள்ள அருமையான தேவ ஜனமே, ஒருவேளை தேவனுடைய குறுக்கிடுதலுக்காக நீங்க காத்து கொண்டிருக்கலாம். தேவனுடைய குறுக்கிடுதல் உங்களுக்கு வேணும்னா, உங்கள் பட்சத்தில் கர்த்தர் நின்று ஒரு காரியத்தை செய்யணும்னா என்ன வேணும்? வெளிப்பாடு வேணும். யாராவது ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு வெளிப்பாடு தாங்க. உம்மை குறித்ததான ஒரு வெளிப்பாடு, உம்மை குறித்ததான ஒரு வெளிப்பாடு எனக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு. ஆண்டவராய் இயேசு நிற்கிறார் பாருங்க. அவரால் தொடர்ந்து நடக்க முடியல. வாசிங்க 49 வசனத்தை வாசிங்க. நான் முடிக்க போகிறேன். 49 வசனம். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 51 வசனம் வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். அல்ல, யோசிக்க, அந்த கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இருக்கா? பார்த்தாலே தெரியுது மனுஷன் குருடன், பார்த்தாலே தெரியுது இந்த மனுஷனுடைய தேவை என்னன்னு. ஆனாலும் ஆண்டவர் இயேசு கேட்கிறார் பாருங்க, உனக்கு என்னப்பா நான் செய்யணும்? உனக்கு என்ன செய்யணும்? இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களுக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் தீர்மானிக்க மாட்டார். ஆண்டவருக்கு தெரியும் உங்களுடைய தேவை என்னன்னு தெரியும். ஆனா உங்களுடைய என்ன தேவை என்பதை ஆண்டவர் தீர்மானிக்க மாட்டார். அந்த தீர்மானத்தை உங்களிடத்தில் விட்டுறார். நீ சொல்லுப்பா, உனக்கு என்ன வேணும் நீ சொல்லு. உன்னுடைய தேவையை நான் சந்திக்க போதுமானவராக இருக்க. எதுவாயிருந்தாலும், உன்னுடைய தேவை எதுவாயிருந்தாலும் நான் சந்திக்க போதுமானவராக இருக்கிறேன். 2 விதமான பிரச்சனை இருக்கு. யோசிச்சு பாருங்க. 2 விதமான, நம்முடைய எல்லாரோட வாழ்க்கையிலும் 2 விதமான பிரச்சனை. என்ன தெரியுமா? ஒண்ணு மேலோட்டமான பிரச்சனை, நம்முடைய கண்களால் பார்க்கக்கூடிய பிரச்சனைகள். இன்னொன்னு வேர் பிரச்சனை, கண்ணால பார்க்க முடியாது. வேர் பிரச்சனையை கண்ணால வேர் எப்போதுமே மறைக்கப்பட்டிருக்கு. மேலோட்டமான பிரச்சனைகள் எல்லாருக்கும் தெரியுது, ஆனா வேர் பிரச்சனை தெரியல. இன்னைக்கு நம்ம எல்லாரும் கவலைப்படுறது எதுக்குன்னா, மேலோட்டமா இருக்கிற பிரச்சனைக்காக தான் நம்மளோட கவலையே. ஆனா ஆண்டவருடைய கரிசனை என்ன தெரியுமா? நம்முடைய வேர் பிரச்சனையை தீர்க்க வேணும். ஏன் இப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய மேலோட்டமான பிரச்சனை வேர் பிரச்சனையை தீர்க்க முடியாது. ஆனால் உங்களுடைய வேர் பிரச்சனை மேலோட்டமான பிரச்சனையை தீர்க்க முடியும். நீங்க ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கணும். மேலோட்டமா இருக்கிற பிரச்சனை இருக்குல்ல, அது உங்களுடைய வேர் பிரச்சனைக்கு தீர்வு பண்ண முடியாது. ஆனா உங்களுடைய வேர் பிரச்சனை மேலோட்டமான பிரச்சனைகளை நீக்க முடியும். எப்படின்னு சொல்ற பாருங்க. இந்த மனுஷன் எத்தனை வருஷம் அந்த வீதியின் அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டிருந்தானு தெரியாது. இந்த மனுஷனுடைய கவலை எல்லாம் மேலோட்டமான பிரச்சனை தான். மேலோட்டமான பிரச்சனை என்ன? நான் வயிற்று பிழைப்புக்கு பிச்சை எடுக்கணும். மேலோட்டமான பிரச்சனை. ஆனா வேர் பிரச்சனை ஒன்று இருந்தது. அந்த மனுஷனுக்கு ஒரு வேர் பிரச்சனை என்ன தெரியுமா? கண்கள் திறக்க வேணும், பார்வை அடைய வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் ஊழியக்காரனா சொல்றேன், உங்களுடைய மேலோட்டமான பிரச்சனைகள் எதுவா வேணாலும் இருக்கலாம். பண பிரச்சனையா இருக்கலாம், அதாவது சரீர சுகமா, அதாவது சுகவீனமா இருக்கலாம். உங்களுடைய மேலோட்டமான பிரச்சனை எதுவாய் இருக்கலாம், எதுவாய் வேணா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வேர் பிரச்சனை இருக்கிறது. என்றைக்கு அந்த வேர் பிரச்சனை தீருதோ அப்பதான் மேலோட்டமான பிரச்சனை தீரும். அந்த வேர் பிரச்சனை என்ன தெரியுமா? உள்ளான மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். உள்ளான மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உள்ளான மனக்கண்கள் திறக்கப்படும். எனக்கு அருமையான சகோதரனே, கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசு. ஆமென்.
ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு என்னப்பா செய்யணும், உனக்கு என்ன செய்யணும்? ஆண்டவராக இயேசுவை சந்தித்த மாத்திரத்திலே இந்த மனுஷன் மேலோட்டமான பிரச்சனையெல்லாம் மறந்து தன்னுடைய வேர் பிரச்சனையை பார்க்கிறான். சரீரப்பிரமான கண்ணு இல்லை, ஆனா அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்தபடினாலே இவ்வளவு நாள் மேலோட்டமான பிரச்சனையை பார்த்து கொண்டிருந்த மனுஷன், இவ்வளவு நாள் காசு காசு காசுன்னு கேட்டுட்டு இருந்த மனுஷன் இப்ப காசை கேட்கலங்க, கிருபையை கேட்கிறார், இரக்கத்தை கேட்க. அதாங்க வேறு பிரச்சனை. யார் யார் ஆண்டவராக இயேசுவை உண்மையாய் சந்திக்கிறார்களோ அவர்கள் மேலோட்டமான பிரச்சனை குறித்து கவலைப்பட மாட்டாங்க. வேறு பிரச்சனை, வேறு பிரச்சனை என்ன? என்னோட மனக்கண்கள் திறக்கப்படும் ஆண்டவரே, எனக்கு உம்முடைய இரக்கம் வேணும் ஆண்டவரே, நான் உம்மை பார்க்க வேணும் ஆண்டவரே. எதையோ பார்த்துட்டு இருக்கேன், யார் யாரையோ பார்த்துட்டு இருக்கேன், யார் யாரையோ நம்பிட்டு இருக்கிறேன், யார் யார் மேலே சார்ந்துட்டு இருக்கிறேன். இல்ல, என்னுடைய வேறு பிரச்சனை, நான் உம்மை பார்க்கணும் ஆண்டவரே, உம்மை பார்க்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அந்த மனுஷன் தாவீதின் குமாரனேன்னு உரத்த சத்தமா கத்துன போது அவனோடு இருந்தவங்க எல்லாம் அதட்டுறாங்க, அப்படிதானே? ஆனா இப்ப ஆண்டவராக இயேசு நின்று அவர்களிடத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அந்த மனுஷன் இடத்துல கூட்டி கொண்டு வாங்க, ஆண்டவர் இயேசு அழைக்கிறான்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் யார் யார் எந்த மனுஷர்கள் இந்த மனுஷனை அதட்டினார்களோ அவர்களே போய் சொல்றாங்க, பாருங்களேன், திடன் கொள்பா, திடன் கொள், எழுந்திரு, அவர் அழைக்கிறார், அவர் அழைக்கிறார். எந்த மனுஷர்கள் அதட்டினார்களோ அதே மனுஷர்கள் உற்சாகப்படுத்துறாங்க, பாருங்க. அது மாத்திரமல்ல, இந்த மனுஷனுடைய அற்புதத்துக்கு நேரம் இழுக்கிறாங்க. They are drawing this man toward his miracle. இது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார். அது யாரா வேணா இருக்கலாம் பிரதர். நீங்க வேலை ஸ்தலத்தில் உங்களோட மேனேஜரா இருக்கலாம், உங்களோட பாஸா இருக்கலாம், உங்களோட டீம் லீடரா இருக்கலாம். ஆமென். யாரா வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய முன்னேற்றத்தை, உங்களுடைய உயர்வை, உங்களுடைய ப்ரமோஷனை, பதவி உயர்வை தடுத்துக் கொண்டிருக்கலாம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு பட்சத்தில் நிற்பாரானா அவங்களே கூப்பிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. இவ்வளவு நாள் கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்க, இவ்வளவு நாள் உங்களை தடை பண்ணவங்க உங்களை கூப்பிட்டு கொடுப்பாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை தீர்க்கதரிசனமாய் சொல்கிறேன், இத்தனை நாட்கள் உங்களை ஒடுக்கிறவர்கள், உங்களை அதட்டினவர்கள், உங்களை ஆண்டு கொண்டவர்கள், ஆண்டவராகிய இயேசு உங்களுக்காய் நிற்பாரானால் அவங்களுடைய மனப்போக்கு மாறும். பாருங்க, உங்களுக்கு விரோதமானவங்க சாதகமா மாறிடுவாங்க. உங்களை அதட்டினவங்க ஹல்லேலூயா உங்களுடைய அற்புதத்துக்கு நேராக உங்களை இழுத்து விடுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை. இந்த மனுஷனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. திறக்கப்பட்ட மாத்திரத்தில் தன்னோட வாழ்க்கையில அந்த மனுஷன் பார்த்த முதல் நபர் யார் தெரியுமா? எவ்வளவு பெரிய பாக்கியங்க. வாழ்க்கையிலேயே முதல் விஷ கண்ணு திறக்குது. கண்ணு திறந்தோட முதல்ல பார்க்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் தான். எத்தனை பேருக்கு ஃபேனி கிராஸ்பியை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீங்க? கேட்டிருக்கீங்களா? ஃபேனி கிராஸ்பி அந்த அம்மையார் குருட, அவங்க கண் பார்வையற்றவர்கள். ஆண்டவர் அவர்களை வல்லமையா பயன்படுத்தி எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆவிக்குரிய உன்னதமான பாடல்கள், ஆங்கில பாடல்களை ஏற்றினவர்கள் ஃபேனி கிராஸ்பி. ஒரு சமயத்தில் போதகருடைய கருத்தரங்கு, எல்லா போதகர், பல தேசத்திலிருந்து போதகர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் பேசும்படியாக ஃபேனி கிராஸ்பி அவர் அம்மையாரை அழைத்திருக்கிறார்கள். அப்ப எல்லா பாஸ்டர்ஸ், எல்லா போதகரும் ரொம்ப பரிதாபப்படுறாங்க. ஐயோ, இந்த அம்மாவுக்கு கண்ணு தெரியலையே அப்படின்னு உள்ளத்துல ரொம்ப அந்த பரிதாபப்படுறதை இந்த அம்மையார் ஆவியில உணர்ந்தவர்களாக அவர்கள் சொன்னாங்களா, அன்பான போதகர்மார்களே, தயவுசெய்து என்னை குறித்து கவலைப்படாதீங்க, எனக்காக நீங்க கவலைப்படாதீங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களை எல்லாரை காட்டிலும் நான் பாக்கியம் பெற்றவள். எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம், இந்த அம்மாவுக்கு கண்ணு தெரியல, இந்த அம்மா என்ன நம்மளை பாட்டிலும் அந்த அம்மா ரொம்ப பாக்கியப்பட்டு எப்படி சொல்லுது? அப்ப அந்த அம்மா சொன்னாங்களா, நான் பரலோகத்துக்கு போகும்போது முதல் விஷயம் என்னோட கண்கள் திறக்கும் போது
முதல் விசையா முதல் நபரை என் வாழ்க்கை முழுவதிலும் முதல் நபரை பார்க்கிறவர் யாரா இருப்பார் என்றால் என் ஆத்தும நேசராகிய என் ஆண்டவராகிய இயேசு. எத்தனை பெரிய பாக்கியம். நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், நம்முடைய மனக்கண்கள் மாத்திரம் திறக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு யாருன்னு பார்த்துட்டோம்னா வேற யார் பின்னாலையும் நம்ம போக மாட்டோங்க, எது பின்னாலையும் போக மாட்டோம். வேதம் என்ன சொல்லுது? கண்ணு திறந்த பிறகு அந்த மனுஷன் இயேசுவை பின்பற்றி போட்டிருக்கா. ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி. ஊழியக்காரனா சொல்றேன், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு நம்முடைய ஆண்டவராய் இயேசு யார் என்பதை பார்த்து விடுவோமானால், ஒரு வெளிப்பாடு உண்டாயிருக்குமானால், எந்த மனுஷன் பின்னால் நம்ம போக மாட்டோங்க, எந்த உலகத்துக்கு பின்னால போக மாட்டோம், எந்த பொருளுக்கு நேரா போக மாட்டோம். ஆண்டவராய் இயேசுக்கு பின்னால மாத்திரம்தான் போவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில குறுக்கிட விரும்புகிறார். நான் ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். பணம் அல்ல, இரக்கம். உங்களுடைய நிலைமையை மாற்றக்கூடியது பணம் இல்லை பிரதர். உங்களுடைய நிலைமையை மாறணும்னா தேவ இரக்கம் பெறணும், இரக்கம் பெறணும். யோசிச்சு பாருங்க, அந்த மனுஷன் அன்னைக்கு மாத்திரம் பிச்சை எடுத்திருப்பானா பெரிய பணக்காரனே ஆயிருப்பான். அப்படிதானே? ஏன்னா அவ்வளவு பெரிய கும்பல், 5000க்கு மேல ஜனம். அன்னைக்கு மாத்திரம் காசு காசு எனக்கு உதவி செய்யுங்க, பணம் கொடுங்கன்னா அன்னைக்கு கலெக்ஷன் நிறைய பணம் கிடைச்சிருக்குங்க. அவ்வளவு பணத்தை வாங்கி மூட்டை கட்டி வச்சுட்டு அடுத்த நாள் திருப்பி பிச்சை தான் வந்து எடுக்கணும். அந்த இடத்துல உட்கார்ந்து தாழ்மையா சொல்றேன் பாருங்க, உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய நிலைமையை மாற்றாது, உங்களுடைய பணம் உங்களுடைய நிலைமையை மாற்றாது. தேவ இரக்கம், தேவ இரக்கம். அன்னைக்கு ஆண்டவர் இயேசுவிடத்தில் அவன் பணத்தை கேட்கலங்க, இரக்கத்துக்காக. தாவீதின் குமாரனே எனக்கு இரக்கம். அன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், நீங்க ஆசீர்வாதத்தை கேட்காதீங்க, பணத்தை கேட்காதீங்க, பொருளை கேட்காதீங்க, சுகத்தை கேட்காதீங்க, வேலையை கேட்காதீங்க, இரக்கத்தை கேளுங்க. அன்னைக்கு அந்த மனுஷனுக்கு வெளிப்பாடு என்ன தெரியுமா? நான் எதை கேட்டாலும் எதுவுமே என்னுடைய நிலைமையை மாற்ற முடியாது, தேவ இரக்கம் மாத்திரம்தான். இந்த வெளிப்பாடு இருந்தா போதும் பிரதர், இந்த வெளிப்பாடு இருந்தா போதும். இதனாலதான் அப்போஸ்தலன் இப்போ ரோமருக்கு எழுதும் போது அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க, நான் ஜெபித்து முடிப்போம். ரோமருக்கு நிருபம் 9ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிங்கள். ரோமர் 9ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். அவர் மோசேயை நோக்கி எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ, எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம், இறங்குகிற தேவனாலேயாம். எல்லாரும் கண்களை மூடலாமா? கூடுமானால் கர்த்தருடைய சமுத்திரம் எழும்பி நிற்போமா? ஹல்லேலூயா. கீழ்த்தலத்தில் இருக்கிறவர்களும் மேல் தளத்தில் இருக்கிறோம் தேவ சமூகத்தை உணர்ந்தவர்களா? ஹல்லேலூயா. விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, திறமையாய் காரியங்களை செய்கிறவனாலும் அல்ல, ஞானமாய் இருக்கிறவனாலும் அல்ல, தேவனால் இறங்கு. ஹல்லேலூயா. தேவ இரக்கம். ஆண்டவர் என் மேல் இரக்கமா இருக்கணும், ஆண்டவர் இயேசு உங்கள் மேல் இரக்கமா இருக்கணும். ஒரு நிமிஷம் வாயிலை திறந்து, ஆண்டவரே இன்னைக்கு நான் வேற ஒன்றையும் கேட்கல, ஆண்டவரே என் ஆசீர்வாதத்தை நான் கேட்கலப்பா, என் மேல் இரக்கமா இருங்க ஆண்டவரே. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறங்குகிற தேவனாலேயா, இறங்குகிற தேவனாலேயா, ஓடுகிறவனால் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனால், இறங்குகிற தேவனால், இறங்குகிற தேவனால். உடைய நிலைமை மாறும் சகோதரனே, உடைய நிலைமை மாறும்.
இறங்குகிற தேவனாலே உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். இறங்குகிற தேவனாலே உங்களுடைய நிலைமை மாறும். இறங்குகிற தேவனாலே உங்களுடைய சூழ்நிலை மாறும். இறங்குகிற தேவனாலே நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா? தேவ சமூகத்தை நான் உணர்கிறேன். தேவனுடைய பரிசுத்த பிரசன்னம். சகோதரனே, சகோதரியே, தேவனை குறித்ததான அறிவு, வெளிப்பாடு உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய குறுக்கிடுதலை கொண்டு வரும். குறுக்கிடுதலை கொண்டு வரும். ஆண்டவர் உங்களுக்காக கிரியை செய்யணும்னா, ஆண்டவர் உங்களுக்காக நிக்கணும்னா, ஆண்டவர் உங்க பட்சத்தில் நிற்கணும்னா அவர் யாருன்னு தெரியணும். பிரதர், சிஸ்டர், அவர் யாருன்னு தெரியணும். இன்னைக்கு வேதனையோடு துக்கத்தோடு சொல்றேன். இன்னைக்கு அநேக விசுவாசிகள், அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் விடுதலையாக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவரை குறித்ததான சரியான வெளிப்பாடு இல்லை. அவரை குறித்ததான சரியான வெளிப்பாடு இல்லை. சத்தியம் தெரியல, சத்தியம் தெரியல. அவர்தான் சத்தியம். சத்தியம் தெரியல. அதனால வாழ்க்கையில விடுதலை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, நிலைமை மாறல, நிலைமை மாறல. அவர் அறியணுமே பிரதர். அன்பான சகோதரனே, என்னுடைய மகனே, மகளே, ஆண்டவர் அறியணுமே, ஆண்டவர் அறியணுமே, ஆண்டவர் அறியணுமே. எவ்வளவு களவாக நீங்க ஆண்டவர் அறியறீங்களோ அவ்வளவு களவாக உங்களோட வாழ்க்கையில விடுதலை வரும். ஏன்னா அவர் தாங்க சத்தியம். சத்தியத்தை அறிய 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 உங்களோட வாழ்க்கையில விடுதலை வந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கையில விடுதலை வந்துகிட்டே இருக்கும். உங்களோட வாழ்க்கையில் அற்புதம் நடந்துகிட்டே இருக்கும். ஆண்டுடைய குறுக்கீடுதல் நடந்து கொண்டே இருக்கும். இந்த சத்தியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அறிந்திருந்தபடினால்தான் அவர் சொல்றாரு, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தெரியும் விடுதலை எங்க இருக்கு, நிலைமை மாறுறதுக்கான திறவுகோல் ரகசியம் எங்கே இருக்கிறது என்பதை அப்போஸ்தலன் பவுல் அறிந்திருந்தார். அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணுகிறேன். எதை இழக்க ஆயத்தமா இருக்கு, எதை இழக்க ஆயத்தமா இருக்கிறேன். லாபமாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். எப்படி ஆகிலும் நான் அவரை அறிய வேண்டும். எத்தனை பேருக்கு இந்த வாஞ்சி இருக்கிறது? ஒரு தீர்மானம் பண்ணுங்க சகோதரனே, ஒரு தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், ஆண்டவருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன். இந்த ஒரு தாகம் உங்களுக்குள்ளே வந்து விடுமானால், ஆண்டவரே நான் எதை இழந்தாலும் உண்மை அறியணும் ஆண்டவரே, உண்மை அறியணும் ஆண்டவரே. நீர் யார் என்பதை அறிந்து கொள்ளணும். உண்மை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியல ஆண்டவரே, உண்மை பற்றிய தெளிவு இல்லப்பா, உண்மை பற்றியதான வெளிப்பாடு இல்லை, உண்மை குறித்ததான வெளிப்பாடு எனக்கு வேணும். இன்னும் அதிகமா நம்ம அறியணும். நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், இந்த ஒரு சின்ன ஜெபத்தை உண்மை உத்தமாக இருதயத்திலிருந்து கர்த்தரை நோக்கி ஏறெடுப்பு இருந்தார். ஆண்டவரே நான் இன்னும் உண்மை அறியணும், நான் உண்மை அறியணும், உண்மை அறியணும். சிந்தித்து பாருங்க. அவ்வளவு பெரிய கூட்டத்தில் இந்த ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் இயேசு யாருன்னு தெரியுதுங்க. மற்றவர்களுக்கு தெரியாத ஒரு வெளிப்பாடு, மற்றவர்களுக்கு அறிந்திராத ஒரு வெளிப்பாடு இந்த மனுஷனுக்கு இருந்தது. அன்னைக்கு அந்த மனுஷனோட நிலைமை மாற்றப்பட்டது. கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்தார். கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவர் இருக்கிற, இயேசு இருக்கிற இடத்துல இருக்கிறது முக்கியம் அல்ல, அவரை பின்பற்றி வருகிறது முக்கியம் அல்ல. அதை காட்டிலும் அவர் யார் பிரதர், சகோதரனே, அவர் யார் என்ற அறிவு, என்ற வெளிப்பாடு உங்களுக்கு உண்டாயிருக்குமானால் உங்களுடைய நிலைமை இப்ப இருக்கிறது போல இருக்காது. கர்த்தர் நிலைமையை மாற்றுவார். வாயில திறந்த ஆண்டுக்கு நன்றி சொல்லாமா?
ஹல்லேலூயா. கிருபை ஆண்டவரே, உம்முடைய கிருபை வேணும்ப்பா. இவ்வளவு நாள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிச்சிட்டேன், விடுதலைக்காக ஜெபிச்சிட்டேன், பணத்துக்காக ஜெபிச்சிட்டேன். இன்றைக்கு ஆண்டவரே என்னோட ஜெபத்தை மாத்துறேன். எனக்கு உம்முடைய இரக்கம் வேணும், உம்முடைய கிருபை வேணும், உம்முடைய இரக்கம் வேணும், உம்முடைய கிருபை வேணும். உம்மை குறித்ததான ஒரு புதிய வெளிப்பாடு வேணும். உம்மை குறித்ததான ஒரு புதிய வெளிப்பாடு, மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு வெளிப்பாடு, மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு வெளிப்பாடு எனக்கு வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் வாயை திறந்து அவனுடைய கிருபைக்காக கேளுங்க, கிருபைக்காக கேளுங்க சகோதரே. வாயை திறந்து கேளுங்க. அன்னைக்கு அந்த பர்த்திமேயு வாயை திறவாம இருந்திருப்பாரானா அவட அற்புதத்தை இழந்திருப்பா, தேவனுடைய குறுக்கிடலை இழந்திருப்பா. அன்னைக்கு அந்த மனுஷன் வாயை திறந்து, அதான் வேதம் சொல்லுது, நீ வாயை விரிவாய் திற, நான் நிரப்புவேன்னு சொன்னாரு. அததாங்க அந்த மனுஷன் அன்னைக்கு பண்ணாரு. வாயை விரிவா திறந்து எல்லாம் அதட்டுறாங்க, ஆனா ஒருவரும் அந்த மனுஷனை நிறுத்த முடியவில்லை. வாயை விரிவா திறந்து இரக்கத்துக்காய் கேட்ட அந்த மனுஷன், அந்த இரக்கத்துல தான் விடுதலை, அந்த இரக்கத்துல தான் அற்புதம், அந்த இரக்கத்துல தான் நிலைமை மாறுகிற தேவனுடைய வல்லமை. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை விஷயம் ஆண்டவரே, இனிமேலும் என்னால வாழ முடியாதுப்பா, இனிமேலும் வாழ முடியல, என்ன செய்தென்று தெரியல, என்ன செய்வதென்று தெரியல ஆண்டவரே, என் நிலைமை மோசமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க வாயை திறந்து ஆண்டுடைய இரக்கத்துக்காய், கிருபைக்காய், கிருபைக்காய், கிருபைக்காய். ஹல்லேலூயா. நித்தம் என்னை சுமந்தது உம் கிருபையே, 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 உம் கிருபையே. நித்தம் என்னை சுமந்தது உம் கிருபையே. வாழ முடியுமா என நினைத்த நேரம் உண்டு. என்ன செய்கிறது ஆண்டவரே? என்ன செய்வேனோ என திகைத்த வேலை உண்டு. வாழ முடியுமா என நினைத்த நேரம் உண்டு. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவனுடைய கரம் நீட்டப்படுகிறது. வேலை உண்டு. என்னை அழைத்தீரையா, வாழ வைத்தீரையா. அன்னைக்கு அந்த பர்த்திமே ஆண்டவர் இயேசு அழைத்தார். என்னை அழைத்தீரையா, வாழ வைத்தீரையா. என்னை அழைத்தீர் ஆண்டவரே, என்னை அழைத்தீர் ஆண்டவரே. எல்லாரும் என் அதட்ட போது என் ஆண்டவர் இயேசுவை அழைத்தீர், என்னை அழைத்தீர் ஆண்டவரே, என்னை அழைத்தீரையா, வாழ வைத்தீரையா. கிருபையே, உம் கிருபையே, நித்தம் என்னை சுமந்தது உம் கிருபையே.
வந்தது உம் கிருபையே. Oh, we praise you, God. நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். Thank you, Jesus. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை உம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து சேர்த்ததுப்பா. உம்முடைய கிருபை தான் எங்களை மண்டை கிட்டி சேர்த்தது. உம்முடைய சமூகத்தில் எங்களை அழைத்து கொண்டு வந்து எங்களிடத்தில் பச்சமாய் பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைய தினத்தில் இருந்தப்பா உம்மை குறித்ததான ஒரு புதிய வெளிப்பாடோடு நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீரா. உம்முடைய குறுக்கிடுதலை நாங்கள் அனுபவிக்கணும் ஆண்டவரே. நீர் எங்கள் பட்சத்தில் நிற்கிறதை மற்றவர்கள் காணணும் ஆண்டவரே. கர்த்தர் உம்முடைய ஜனத்துக்காய் கர்த்தர் கிரியை செய்கிற ஒரு காலகட்டத்திலே கர்த்தர்களை கொண்டு வந்திருக்கு. அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, இது உன்னுடைய நேரம். கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, இது உன்னுடைய நேரம், இது உன்னுடைய காலம், இது உன்னுடைய நேரம். நான் உன்னை ஆசீர்வதிக்கிற நேரம். அதை ஒருவரும் தடை செய்ய முடியாது. அதை ஒருவனாலும் தடை செய்ய முடியாது. ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்கப்பா. உடைய சபையாரை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உடைய தயவுள்ள நல்ல கரம் சிறந்தால் இருக்கிற ஒவ்வொரு மீதும் தங்கட்டும் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு பெரிய விடுதலைக்குள்ளாக கர்த்தர்களை நடத்துகிறதுக்கு ஆயுசு பா. உடைய சமூகத்தை விட்டு உடைய ஆலயத்தை விட்டு போகும்போது வந்த வண்ணமாக அல்ல பா, உடைய இரக்கத்தை பெற்றவர்களாக உடைய தயவுள்ள கர்த்தாவே உடைய பிரசன்னத்தை அனுபவித்தவர்களாக அவர் வீட்டுக்கு போகும்போது கூட தேவ பிரசன்னம் கர்த்தாவே தொடர்ந்து உள்ளோடு கூட கர்த்தாவே நித்தம் ஒவ்வொரு நிமிஷமும் தேவ பிரசன்னம் அவளோடு கூட இருக்கிறதை உணர செய்ய வேண்டும் ஆய்ச்சிக்கிறோம். எங்களை தாழ்த்தி பெருமையாக்கி விட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா கன துதி மகிமையாவும் முக்கிய செலுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்க நல்ல பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யம் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட. இன்று பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது திருச்சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும். தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். இருமொழி வேத பாடம் மாலை 6 மணிக்கு நடைபெறும். நம் திருச்சபையின் விலாசம்: அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, பெரம்பூர் ஊழியங்கள், 74 வல்லாடு தெரு, அகரம், சென்னை 6,82,000. தனிப்பட்ட ஜெபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9566262203 மற்றும் ஒரு எண் 9551648083. மேலும் ஒரு எண் 9941447894. நமது திருச்சபையின் தொலைபேசி எண் 04431508155. மேலும் மற்ற பிரசங்கங்களுக்கு நமது யூடியூப் சேனலான ஏசிஏ பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸை அணுகவும். நமது திருச்சபையின் வலைதள முகவரி www.acaperambur.ministries.org. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.